என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க சார். ஓகே, வில் ஸ்டார்ட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்களது லீ குரூப் சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக அனைவரையும் இந்த மாலை பொழுதில் எங்களது 79வது பயிற்சி வகுப்புக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு சில வார்த்தைகள் நம்மளது குரூப்பை பற்றி. இன்னும் நிறைய புதிய மெம்பர்ஸ் இருப்பீங்க. ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ இட். ஐ வில் நாட் டேக் மோர் தென் எ மினிட். தென் வில் ஸ்டார்ட் த செஷன். திஸ் இஸ் த லீ குரூப். Saraswati Mahalakshmi வணங்கிண்டு. Let us get into the session. Learn to excel and enrich. Center of Excellence. பாலாஜி சாருக்கு தெரியும், இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுனால ஒரு ரெஃப்ரெஷ். Center of Excellence in providing quality training to life insurance agents. படிக்க படிக்க அறிவு வளர்ந்துட்டே இருக்கும். கல்வி ஒன்றே சிறந்த செல்வம். திஸ் இஸ் அவர் கமிட்மெண்ட். நம்ம எல்லாத்துலேயும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஒரே ஒரு சென்டென்ஸில் சொன்னினா இந்த எல்லா வார்த்தைகளும் அடங்கும். ஸோ படிச்சுட்டே இருக்கணும். இப்போ அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் பாருங்க, நியூஸ் பேப்பரில் ஒரு வரி விடாமல் படித்தவர் கலெக்டர் ஆகிட்டார்னு. அதுதான் அதனோட மீனிங் தான் இது. ரைட். ஸோ 79வது செஷன். ஒன்ஸ் அகைன் we extend a warm welcome to all the members who are joined here, including our today's chief guest, Mr. Balaji of Tiruvannur branch, Chennai Division 1. These are our trainers club. Almost 39 trainers, faculties. They are all supporting our group. ரொம்ப சிறப்பாக ஆல்மோஸ்ட் 15வது மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறோம். We extend our red carpet welcome to our Sri Balaji, member of Chairman's Club, CLIA, Tiruvannur branch, Chennai Division 1, LIC of India. We welcome you, sir. Balaji was recently honored by our respected zonal manager on the occasion of Republic Day competition. He has shared the photo clippings to me about a week. I thought I can share it with you all. So this is a proud moment because ZMTA வந்து அந்த லிமிட்டெட் பீரியடில் காம்படிஷனில் குவாலிஃபை பண்ணி ப்ரைஸ் வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ லெட் அஸ் ஆல் கங்க்ராச்சுலேட் பாலாஜி சார். ஒன்ஸ் அகைன் வி வெல்கம் யூ சார். இது ஒன் ஆஃப் த கிளிப்பிங்ஸ் அபவுட் ஐ திங்க் 3 years 4 years பேக் when the then SDM Bijuman Matthews, who was the Chennai Division 1 SDM, ஒரு மீட்டிங்கில் சாரை பார்க்குறப்போ அப்போ எப்படி இருக்கார் பாருங்க. சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கார். வி வெல்கம் சார். ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் செஷன்ஸ் வி ஹவ் கண்டக்டட். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஜஸ்ட் வாண்டட் வி ஹவ் கவர்ட் ஆல் த டாபிக்ஸ் சார். வி ஹவ் பின் டூயிங் தட். என்னைக்கு ப்ராடக்ட் லான்ச் ஆனோ அன்னைக்கு, இல்லை நெக்ஸ்ட் டே, இல்லை முந்தின நாள் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய பட்டிமன்றம், பேனல் டிஸ்கஷன், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இது கான்செப்ட்ஸ் வைஸு எல்லாரையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம குரூப் மெம்பர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளோட எய்ம். ஸோ தட் இஸ் ஆஸ்பிரேஷன் அண்ட் அவர் கோல் ஆல்சோ. ஸோ எல்லாரையுமே எவ்ரி ஒன் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸல் இன் தயர் சோசன் ப்ரொஃபஷன். அதுதான் நம்மளோட இது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 78 உங்களோடது, 79 நம்ம பட்டிமன்றம் பண்ணினோம், உமங்கா உற்சவான்னு. அதை தொடர்ந்து அது ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்தோம். பட் அதே மாதிரி உற்சவ பற்றி ஸ்பெஷலைஸ்டாக ஒரு உமங் பற்றி எடுக்கணும்லாம் நிறைய நேயர் விருப்பம் மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க லாஸ்ட் வீக் வி டிட் உற்சவ். அவர் சிஓடி மெம்பர் மிஸ்டர் அங்குராஜ் சார் சும்மா சூப்பராக பண்ணார். ஸோ திஸ் வீக் இமீடியட்லி யூ எல்லாம் யூ தான், நீங்கள் தான் எல்லாருமே. ஸோ அதனால் இந்த தடவை வந்து உமங்கை பற்றி பேசுறதுக்கு மிஸ்டர் பாலாஜி சாரை அழைக்கிறேன். நவ் ஐ வுட் ரெக்வஸ்ட் our COT member, Mrs. Bharati Madam, to render a welcome address. I will stop share now. This is our MDRT goal. எல்லாருக்கும் தெரியும். Just wanted to show you the figures. Madam, you can start the welcome address, Madam. ஓகே சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். இந்த 79வது அமர்விற்கு வந்திருக்கும் லீ குரூப் மெம்பர்களையும் சிறப்பு விருந்தினர் திரு பாலாஜி சார் அவர்களையும் வருக வருக என சிஓடி மெம்பர் சார்பாக வரவேற்கிறேன். சாருடைய ஒரு சின்ன அறிமுகம்.
சாரோடைய ஒய்ஃப் பேர் வந்து ராஜேஸ்வரி பாலாஜி திருமதி. சாருக்கு வந்து 2 மகன்கள் இருக்காங்க. பெரியவங்க வந்து ரோஹித் கோபால் விஐடி வெள்ளூர்ல வந்து செகண்ட் இயர் பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இருக்காங்க. 2வது மகன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் டிஏவி கோபாலபுரத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட அம்மாவும் இருக்காங்க. இவர் வந்து திருவான்மியூர் பிரான்ச்சை சேர்ந்த ஏஜென்ட் எல்ஐசியில். இவர் வந்து 1993 தன்னுடைய ஏஜென்சியை எடுத்திருக்காங்க. அப்புறம் இவர் வந்து சிஎம் கிளப் மெம்பராக வந்து 2007 இருக்காரு. சிஎல்ஏவா வந்து 2008 இருக்காரு. எம்டிஆர்டி வந்து 3 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இவருடைய அதிகபட்ச சம்மர்ஷூட் வந்து ஜீவன் லக்ஷ்யால 1.5 crores கொடுத்துருக்காரு. 1000க்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவர் வந்து டைமண்ட் பிரிகேட். இவருடைய சிஎல்ஏ வந்து 12 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ஏஜென்ட் வந்து ZM கிளப்பர் முடிச்சுட்டு அவரும் சிஎல்ஏவா இருக்காரு. இவர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஃபைனான்சியல் சர்வீஸ் அப்படின்ற அந்த இது கீழே வந்து நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. FCHFP அப்படின்ற ஃபெலோஷிப் சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் ப்ராக்டிஷனர் இந்த இதுவை முடிச்சுட்டு ஃபைனான்ஷியல் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானிங், சைல்டு எஜுகேஷன் பிளானிங், சைல்டு மேரேஜ் ஃபண்ட் கிரியேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், எல்ஐசி கார்ட்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இவ்வளோ சிறப்பாக எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கவர் இன்னைக்கு நமக்கு வந்து உமங்க பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல வந்திருக்கார். அதை வந்து நம்ம எல்லாருமே கேட்டு பயனடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட இந்த ஃபோரம் ஒப்படைச்சிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சார். வாங்க சார், வந்து உமங்கின் தேங்க்யூ உன்னதத்தை தேங்க்யூ பற்றி மேடம். எல்லாருக்கும் எடுத்து வரீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் இன்ட்ரோ. பாலாஜி சார், ஒன் செகண்ட். நண்பர்களே, ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. நீங்கள் யூ கீப் ஆன் ரைட்டிங் ஆன் ஒயிட் போர்ட்ஸ் அண்ட் ஆல். ப்ளீஸ் ஸ்டாப் தட். கிளாஸை கவனிங்க. சார்ட்டிங் பண்ணலாம், தட் இஸ் ஓகே. ஒயிட் போர்டை நான் டிசேபிள் பண்ணாலும் யூ ஆர் டூயிங் சம்திங் எல்ஸ். பட் ஐ நோ ஹவு டு அரஸ்ட் தட். நீங்கள் இன்னொரு தடவை யாராவது பண்ணினா யூ வில் பி ரிமூவ்டு. அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறேன். ஏன்னா போன தடவை வந்து பேசுகிறவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. நீங்கள் கிளாஸை மட்டும் கவனிச்சா போகிறோம். உங்கள் நோட்டில் எழுதினா போகிறோம், நீங்கள் ஒயிட் போர்டில் எழுத வேண்டாம். இட்ஸ் எ சின்சியர் ரெக்வஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். ஓவர் டு யூ. யூ கேன் ஸ்டார்ட் த செஷன் சார். வெல்கம் ஒன்ஸ் அகைன் பாலாஜி சார். தேங்க்யூ ராஜகோபாலன் சார். வெல்கம் நண்பர் ராஜகோபால் சார். சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது கொஞ்சம். ஆடியோ கேட்கறதா சார்? ஆடியோ கேட்கறதா? கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஒரே நிமிஷம். இப்ப கிளியரா இருக்கா சார்? இப்போ ஓகே ஓகே. என்னை பத்தி மேடத்துக்கு முதல்ல நன்றி. அவங்க சொன்னதுல ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகேவா சார்? கேக்குதா? கேக்குது. அவங்க சொன்னதுல ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். அவங்க கூட அம்மாவும் இருக்கான்னு சொன்னாங்க. அம்மா கூட தான் நான் இருக்கேன். அதுதான் உண்மை. ஏன்னா சமீபத்துல கேள்வி கேட்டாங்க. இல்ல, கேள்வி கேட்டாரு, அம்மா வந்து உங்க கூட இருக்காரா அண்ணா கூட இருக்காரான்னு கேட்டாங்க. சார், உங்க கேள்வியே தப்பு சார். நான் தப்பா கேட்கல பாலாஜி. இல்ல சார், அம்மா கூட தான் நான் இருக்கேன். அதுதான் உண்மை. அம்மா இல்லாம பாலாஜி கிடையாது. ஓகே, ஃபைன். அருமை நண்பர் KS ராஜகோபால் சார் அந்த லீக் குரூப்ல வந்துட்டு இந்த உமக பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 79வது செஷன் அப்படின்னு சொன்னாரு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்கு. உண்மையிலே இன்னைக்கு செஷன் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா வாழ்க்கையில கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணியிருந்தாதான் நீங்க அட்டனே பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க முடியும் போது நீங்களே யோசிப்பீங்க. ஏன்னா இது வந்து மற்ற ட்ரெயினர் கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம சும்மா என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக நான் வரல. உங்களை வந்து இதை சேல்ஸ் பண்ண வைக்கணும். அதுக்கு நம்மளால முடிஞ்சது என்னவோ அதை வந்து பகவானுடைய அருளாக உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதல்ல இந்த செஷனை பத்தி முதல்ல சொல்லிடுவோம். அப்புறம் என்ன வந்து ஒரு 39வது பேச்சாளரா அதுல சேர்த்திருந்தார் லீக் குரூப்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா பகவான் ஒரு சிறப்பு. நான் என்ன சொல்றது, 9, 3, 12, 2, 1, 3 இடத்தில் மூச்சு அதுலயும் 3 வந்துருக்கு. சந்தோஷம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 79வது செஷன் இருக்கு. அதுல என்னடா பகவான் சிறப்பு வச்சாரு, அதுலயும் சிறப்பு இருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து நிஜமாலுமே தயவு செய்து என்னங்க சிறப்பு அப்படின்னா 79 அப்படிங்கறத பாத்தீங்கன்னா திருப்பி போட்டீங்கன்னா 97. நான் வந்து 93ல ஏஜென்ட்ஸ் எடுத்தாலும் 97 தான் இந்த பணியை முழு நேரமா செய்ய தொடங்கினேன். 97 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்ல, அந்த 79ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஐயும் 9ஐயும் கூட்டிங்கன்னா 16 வரும். 2016 தான் ஜீவன் உமங்க அறிமுகமானது. 2016ல ஸ்டார்டட் ஆச்சு. சூப்பர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அது வந்து எல்லாமே ஒரு ஒரு எப்படி சிறப்பு அமையறது இல்ல? என்ன அது பகவானுடைய ஒரு செயல் தான். அதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய இது டேட் வந்து பர்த் டேட் வந்து பாத்தீங்கன்னா 27. சோ 27னா 7/2/9. இப்ப இன்னைக்கு 79ங்கிறது 7/9 63 6/3 9 தான். சோ எல்லாமே மேட்ச் ஆகி போச்சு. அதனால இந்த செஷன் ரொம்ப அற்புதமா சிறப்பாகவும் இருக்கும்ட்டு பகவான வேண்டின்னு நம்ம தொடங்குவோம். சரி. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது உமங்கின் உன்னதம். சரி, உமங்குன்னா என்னங்க? இந்த செஷன்ல நான் இடையில கொஞ்சம் கேள்வி கேட்பேன். நீங்க அதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அது என்னன்றது ராஜகோபால் சார் எனக்கு அப்பப்ப தெரியுங்க சார். சாட் பாக்ஸ்ல என்ன வருதுன்றத ஓகே. கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. சரி. சரி, இப்போ நம்ம அந்த பிரசன்டேஷனை நம்ம தொடங்குவோம். நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. வியூ வருதா சார்? ஸ்கிரீன் வியூ வருதா? இன்னும் உள்ள வரல. ஸ்டார்ட் ஆயின்னு இருக்கு. வந்துருச்சு சார். வந்து ஸ்லைட் ஷோ போட்டுவாங்க. நீங்க பெருசு பண்ணிக்கோங்க. அதான் சின்னதா இருக்கு. ஸ்லைட் ஷோ என்ன பண்ணிக்கோங்க சார். கீழே ஒரு இல்ல கீழே ஒரு சின்ன கப்பு மாதிரி சின்னதா இருக்கு ஸ்கிரீனு. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா சாற்றிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடி நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைகளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிக்கொண்டு பகவானுடைய அருளால் இதை நான் துவக்கிறேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஜி பாலாஜி FCHP நான் வந்துட்டு முடிச்சிருக்கிறேன். ஃபெலோ சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் பிராக்டிஷனர், ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து நான் என்னென்னலாம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு கிரியேஷன் பண்றதுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ரிட்டையர்மெண்ட் பிளானிங், அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானிங், children education planning, children marriage fund creation, estate creation, wealth creation, spouse protection, அதையும் பண்றோம். வெக்கேஷன் ஃபண்ட் அதையும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எதெல்லாம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது மூலியமா நம்ம டைப் பண்ணி வச்சுட்டு பண்றோம் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் LICயோட, ஹெல்த் இன்சூரன்ஸ் கேர் ஹெல்த்தோட, மியூச்சுவல் ஃபண்டு அனைத்து மியூச்சுவல் ஃபண்டோட, ஜெனரல் இன்சூரன்ஸ் நியூ இந்தியாவோட, LIC கார்ட்ஸ் இது மூலியமா இந்த சர்வீஸை நான் கொடுத்துட்டு இருக்கேன். அடிஷனலா பாத்தீங்கன்னா இந்த LIC கார்ட்ஸ் ஏஜென்சியும் LIC ஏஜென்சியும் நான் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கேன். இதை பத்தி நான் ஃபைனலா முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். அது ரொம்ப உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு உமங்குக்குள்ள போகலாம். இப்போ பாலாஜி சார் உமங்குக்குள்ள தெரியுதா சார்? ஸ்லைட் ஷோ போடணும். கீழே ஒரு கப்பு மாதிரி இருக்கும் பாருங்க. ஏன்னா சின்னதா இருக்கு பிபிடி. கீழே ரைட் சைடுல அது கீழே கிட்ட பக்கத்துல வாங்க. பக்கத்துல கப்பு மாதிரி இருக்கும் பாருங்க. ஸ்லைட் ஷோன்னு காமிக்கும் பாருங்க. தெரியுதா? பெருசா வரணும். பெருசா ஸ்கிரீன் பெருசா வரல. ஒரே நிமிஷம். அந்த பிபிடில கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்கும். அது ஸ்லைட் ஷோ. அந்த கப்ல கிளிக் பண்றேன் சார். ஆனா பெருசா வரல.
நார்மல்னு ஓகே, கொஞ்சம் சின்னதா வருது. ஒரே நிமிஷம். நார்மல் வியூ போடுங்க. மேல ஸ்லைட் ஷோல போயிட்டு மேலேயும் மெனுல இருக்கும் பாருங்க. ஒரு நிமிஷம். இப்ப வருதா சார்? இப்ப வருதா? இன்னும் வரலையே, ஃபுல்லா வரல. சரி பரவாயில்ல, கோகட். இல்ல அது ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு பண்றேன். ஒரு நிமிஷம். இன்னொரு தடவை பண்ணுங்க. அதை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இதுவா பண்ணணும். ஒரு நிமிஷம். இப்ப தருதா சார்? சின்னதா இருக்கு. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஃபினான்ஷியல் பிளானிங். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளான் எப்படி போடுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. பணம், சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட், இந்த வார்த்தைகளை கேட்டாலே அடடா என்ன பண்றதுனே தெரியலையேன்னு ஒரு சின்ன தலை சுத்தல் வருதா? ஃபினான்ஷியல் பிளானிங் கொஞ்சம் சிக்கலான விஷயம் மாதிரி தோன்றது ரொம்பவே சகஜம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்துல நீங்க தனியா இல்ல. ஆனா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு தெளிவான வழி இருக்கு. இந்த விளக்கத்துல உங்க பணத்தை எப்படி உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுன்னு நாம ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வருமானம் எங்க போகுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு நல்ல நிதி திட்டத்துக்கு அடித்தளமே. ரொம்ப சிம்பிள். உங்க வருமானத்தை இந்த 3 முக்கிய பகுதிகளா பிரிச்சுக்கோங்க. முதல்ல சேமிப்பு, அப்புறம் அன்றாட செலவுகள், கடைசியா முதலீடு. இது ஒரு தெளிவான பட்ஜெட் போட ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்து முதலீடு. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது மாறும். அப்போ உங்களுக்கான சரியான முதலீட்டு ஸ்டைல் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்க, நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலான்னு முடிவு பண்றதுக்கு இந்த 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். உங்க வயசு என்ன, உங்க வருமானம் எவ்வளோ, உங்களை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க, இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். முதலீடுகளை நம்ம பொதுவா 3 வகையா பிரிக்கலாம். பாதுகாப்பான இப்ப கரெக்டா வருது. இப்படியே இருக்கு. இப்ப போறோம், இப்படியே இருக்கட்டும். ஓகே. முதலீடுகள் பெரும்பாலும் இன்சூரன்ஸ் பாலிசிகளோட தொடர்புடையது. அடுத்ததான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே லோ ரிஸ்க் ஃபண்டுகளும் இருக்கு, ஹை ரிஸ்க் ஃபண்டுகளும் இருக்கு. உதாரணத்துக்கு டெப்ட் ஃபண்டுகள்ல ரிஸ்க் கம்மி, ஆனா ஈக்விட்டி ஃபண்டுகள்ல ரிஸ்க் அதிகம். சோ உங்க ரிஸ்க் எடுக்கும் திறனை பொறுத்து நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம நிதி திட்டத்தோட இன்னொரு முக்கியமான தூணுக்கு வருவோம், காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ். எதிர்பாராத நேரத்துல நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிற ஒரு கேடய மாதிரி இது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இன்சூரன்ஸ் வகைகள் எல்லாமே நம்ம நிதி பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உதாரணமா, ஒரு ஆயுள் காப்பீடு நமக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். மருத்துவ காப்பீடு திடீர்னு வர ஹாஸ்பிட்டல் செலவுகளை சமாளிக்க உதவும். இது எல்லாமே ஒரு வலுவான நிதி திட்டத்தோட அத்தியாவசியமான பகுதிகள். இந்த இன்சூரன்ஸ் பாலிசிகள்லாம் வெறும் காகிதங்கள் இல்ல, அது நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு பாதுகாப்பு அரண். அதனால இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். உங்க எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கா? சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு சரியான இன்சூரன்ஸ் பிளான் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் உங்க சொத்துக்களையும் பாதுகாத்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான மனநிலையை கொடுக்கும். சரி, இப்ப நம்ம திட்டத்தை இன்னொரு படி மேல கொண்டு போலாம். ஓய்வு காலம், வரி சேமிப்பு மாதிரியான நீண்ட கால இலக்குகள்ல கவனம் செலுத்தலாம் வாங்க. நம்ம ரிட்டையர்மெண்ட் காலத்துக்காக முதலீடு செய்ய நிறைய நல்ல வழிகள் இருக்கு. இதுல தேசிய ஓய்வூதிய அமைப்பு, அதாவது என்பிஎஸ், அரசாங்கத்தோட ஒரு சூப்பரான ரிட்டையர்மெண்ட் சேமிப்பு திட்டம். அதே மாதிரி பிபிஎஃப், ஒரு பாதுகாப்பான வரிச்சலுகைகளோட வர்ற நீண்ட கால சேமிப்பு. இது மாதிரி திட்டங்கள் உங்க ஓய்வு காலத்தை வளமாக்க ரொம்பவே உதவும். அப்போ நிதி திட்டம்னா என்னன்னு கேட்டா, அது வெறும் ஒரு பட்ஜெட் கணக்கு கிடையாது. அது நம்ம பணப்புழக்கத்தை கண்காணிச்சு சரியா சேமிக்க வழிகாட்டி அவசர காலத்துக்கு நம்மள தயார்படுத்துற ஒரு உயிரோட்டமான செயல்முறை. இங்க ஒரு முக்கியமான டிப்ஸ், வரி திட்டமிடல். உங்க வரி சுமையை குறைக்க சாத்தியமான எல்லா வரி விலக்குகளையும் முழுசா பயன்படுத்திக்கோங்க. செக்ஷன் 80C முதலீடுகள், ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம், வீட்டு வாடகை படின்னு எல்லாத்தையும் சரியா பயன்படுத்தினா உங்க கையில அதிக பணம் மிஞ்சும். அதை நீங்க திரும்பவும் முதலீடு செய்யலாம்.
இப்போ நம்ம கடைசி ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். நிதி திட்டம்ங்கிறது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை கிடையாதுங்க. அது ஒரு தொடர்ச்சியான பயணம். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி நிதி திட்டமிடல் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. நம்ம வாழ்க்கை மாற மாற நம்ம திட்டமும் அதுக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். யோசிச்சு பாருங்க, கல்யாணம், குழந்தைகள், வேலை மாற்றம்னு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கும் திறன், சொத்து பங்கீடு, இன்சூரன்ஸ் தேவைகள்னு எல்லாமே மாறும் இல்லையா? அப்போ நாம நம்ம திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம். அதனால ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க நிதி திட்டத்தை குறைஞ்சது 6 மாசத்துக்கோ இல்ல 1 வருஷத்துக்கோ ஒரு தடவையாவது எடுத்து பாருங்க. அப்போதான் நீங்க சரியான பாதையில போறீங்களான்னு உறுதிப்படுத்திக்க முடியும். இந்த முழு விளக்கத்திலிருந்து நீங்க ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா அது இதுதான். உங்களுக்கு வயசு அதிகமாக அதிகமாக இன்சூரன்ஸ் பிரீமியம் அதிகமாயிக்கிட்டே போகும். அதனால எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. சொல்லுவாங்களே, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரம் நேத்து. ஆனா கவலைப்படாதீங்க, அடுத்த சிறந்த நேரம் இப்பதான். இந்த விளக்கத்துல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க நிதி பயணத்தை இன்னைக்கு ஆரம்பிங்க. உங்க நிதி எதிர்காலத்துக்கான முதல் அடியை எடுத்து வைக்கிற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. நம்பிக்கையோட தொடங்குங்க. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்னதா வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்னங்கிறத ஒரு ஐடியாவை நீங்க இப்ப பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங்ல நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, முக்கியமா பார்க்க போறது இந்த ஜீவன் உமங்களை வந்துட்டு எப்படி எல்லாம் நம்ம பண்ண முடியுங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் இது. இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இதுல நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்களே வந்து நிதி திட்டத்துல வந்து 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு நம்ம தான் ரிவ்யூ பண்ணோம். எவ்ரி 1 இயர் அட்லீஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணோம். சரிங்களா? நம்ம அடுத்த இதுல போகலாம். வணக்கம் இப்போ எல்லாரையும். இந்த ஜீவன் உமங்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு இப்ப புதுசா ஒரு விஷயங்கள் இந்த ஜீவன் உமங்களை வந்து என்னன்னாக்கா, பிறந்த குழந்தை 30 நாள் ஆன குழந்தைக்கு எடுக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் அந்த மாதிரி போடலாம். குறைஞ்சபட்சம் 15 வருஷம் யாருக்கு போடலாம்னா 3 வயசு முடிஞ்சிருந்தா அந்த குழந்தைக்கு நம்ம 18 வயசுல இருந்து நம்மளுக்கு வரா மாதிரி பண்ணலாம். மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 லட்சம், மேக்சிமம் உங்களுக்கு நோ லிமிட். இப்போ இந்த எல்ஐசி ஜீவன் உமங்கல உங்களுக்கு என்னென்ன இருக்கு அதோடைய பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம தொடங்குவோம். அதுக்காக ஒரு சின்ன கிளிப்பிங் ரெடி பண்ணிருக்கேன், பாருங்க. வணக்கம். உங்களுடைய நிதி பயணத்துல ஒரே ஒரு முதலீடு, அது உங்களுக்கு வாழ்நாள் பூரா வருமானமும் கொடுக்குது, பாதுகாப்பும் கொடுக்குதுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும் இல்லையா? அப்படியான ஒரு திட்டத்தை தான் நம்ம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். அதுதான் எல்ஐசியோட ஜீவன் உமங். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு டீடைல்டா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம பணத்தை எங்கேயாவது முதலீடு பண்ணும்போது ஒரு பெரிய குழப்பம் வரும் இல்லையா? நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணுமா இல்ல முதல்ல நம்ம பணம் சேஃபா இருக்கணுமான்னு யோசிப்போம். ஆனா இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைச்சா செம்மையா இருக்கும்ல. ஜீவன் உமங் திட்டம் இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் சொல்லுது. அது என்னன்னு இப்ப பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஜீவன் உமங் திட்டம் உங்க குடும்பத்துக்கு வருமானத்தையும் கொடுக்குது, பாதுகாப்பையும் கொடுக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு ரெட்டை குதிரை சவாரி மாதிரி. ஆனா இது ரெண்டும் எப்படி ஒரே திட்டத்துல சாத்தியமாகுது? வாங்க அதோட ஃபார்முலாவை பிரிச்சு பார்ப்போம். இந்த பிளானோட ரெண்டு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒண்ணு, இது ஒரு பங்களிக்கும் திட்டம். அப்படின்னா என்ன? எல்ஐசி சம்பாதிக்கிற லாபத்துல உங்களுக்கும் ஒரு பங்கு போனஸா கிடைக்கும். சிம்பிள். ரெண்டாவது, இது இணைக்கப்படாதது. அதாவது உங்க பணம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகாது. அதனால மார்க்கெட் மேல போனாலும் சரி, கீழே போனாலும் சரி, உங்க காசு பத்திரம். எந்த டென்ஷனும் இல்லாம இருக்கலாம். சரி, முதல்ல ஜீவன் உமங் திட்டம்னா என்ன, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாப்போம். இதை ஏன் ஒருத்தரோட முழு ஆயுளுக்கான ஒரு திட்டம்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எந்த ஒரு பெரிய பில்டிங்குக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பாலிசிக்கும். நீங்க பிரீமியம் கட்டுற அந்த வருஷங்கள் தான் இந்த திட்டத்தோட அஸ்திவாரம். வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம்.
இந்த திட்டத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டே இதுதாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க பிரீமியம் கட்டுறது ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு மட்டும்தான். ஒரு 15 வருஷம் இல்ல ஒரு 30 வருஷம். ஆனா உங்களுக்கான லைஃப் கவர் உங்களுக்கு 100 வயசாகிற வரைக்கும் தொடரும். இதுதான் இந்த திட்டத்தோட மேஜிக்னே சொல்லலாம். கட்டுறது கொஞ்ச காலம், ஆனா பலன் ஆயுள் முழுவதும். இப்ப பாருங்க, உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. நீங்க 15, 20, 25 இல்லனா 30 வருஷம்னு உங்க வசதிக்கேத்த மாதிரி பிரீமியம் கட்டுற காலத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு விஷயம், நீங்க எந்த ஆப்ஷனை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பாலிசில சேர்றதுக்கான மேக்ஸிமம் வயசும் மாறும். உதாரணத்துக்கு, நீங்க 15 வருஷம் ஆப்ஷனை எடுத்தா 55 வயசுல கூட இந்த பாலிசியை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இதுல சேர்றதுக்கு என்னென்ன தகுதிகள்னு ஒரு நசர் பாப்போம். மினிமம் 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பாலிசி எடுக்கணும். ஆனா மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கு லிமிட்டே கிடையாது. இதுல ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா, பிறந்த 30 நாள் குழந்தைக்கு கூட இந்த பாலிசியை எடுக்க முடியும். இந்த பாலிசி உங்க 100வது பிறந்த நாள் வரைக்கும் உங்க கூடவே டிராவல் பண்ணும். நீங்க பிரீமியம் கட்டுற அந்த வருஷங்கள்ல உங்க பணம் சும்மா இருக்காது, அதுவும் வளர்ந்துகிட்டே இருக்கும். எப்படி? நாம ஏற்கனவே பார்த்தோம்ல, இது ஒரு பங்களிக்கும் திட்டம்னு. அதனால எல்ஐசிக்கு வர்ற லாபத்துல இருந்து உங்க பாலிசிக்கு ஒவ்வொரு வருஷமும் போனஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இது உங்க பாலிசியோட மதிப்பை வருஷம் ஏத்திக்கிட்டே போகும். சரி, இது வரைக்கும் நாம கட்டுறத பத்தி பார்த்தோம். இப்போதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கே வரும். நீங்க பிரீமியம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், இந்த திட்டம் எப்படி உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க, 8%. இதுதான் ஜீவன் உமங் திட்டத்தோட ஹீரோனே சொல்லலாம். இது என்ன 8%? நீங்க எடுத்திருக்கீங்க இல்லையா பேசிக் சம்மர் ஷாட், அதுல இருந்து வருஷம் உங்களுக்கு கேரண்டியா கிடைக்க போற வருமானம் தான் இது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அடுத்ததுல பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். நீங்க பிரீமியம் கட்டி முடிச்ச அடுத்த வருஷத்துல இருந்தே உங்களுக்கு 99 வயசாகிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் தவறாம உங்க சம்மர் ஷாட்ல 8% பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு வாழ்நாள் பென்ஷன் மாதிரி. இதுதான் இந்த திட்டத்தோட இன்கம் பார்ட். இந்த டைம்லைன் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தோட மொத்த கதையும் சிம்பிளா புரிஞ்சிடும். முதல்ல நீங்க பிரீமியம் கட்டுறத நிறுத்துறீங்க. உடனே உங்களுக்கான வருமானம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருமானம் உங்களுக்கு 100 வயசு வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கடைசியா உங்க 100வது பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி மெச்சூரிட்டி தொகை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப அந்த பயணத்தோட கடைசி கட்டத்தை பத்தி பேசுவோம். பாலிசிதாரர் 100 வயசு தொடும்போது என்ன கிடைக்கும்? இப்ப இந்த கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. பாலிசிதாரர் 100 வயசை வெற்றிகரமா ரீச் பண்ணும்போது அவருக்கு ஒரு பெரிய மெச்சூரிட்டி தொகை பரிசா கிடைக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீங்க ஏற்கனவே வருஷம் வாங்கின அந்த 8% வருமானத்துக்கு மேல தனியா கிடைக்கிற ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட். அப்ப அந்த பெரிய தொகையில என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போமா? உங்களுடைய பேசிக் சம் அஷ்யூர்ட், இத்தனை வருஷமா உங்க பாலிசில சேர்ந்த போனஸ், அது மட்டும் இல்லாம கடைசியா நிறுவனம் அறிவிக்கிற ஃபைனல் அடிஷனல் போனஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தொகையா உங்க கைக்கு வந்து சேரும். ஒரு இன்சூரன்ஸ் பிளானுங்கிறது வருமானத்துக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில வர்ற ஒருவேளை இப்படி நடந்தாங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கும் தான். சோ இந்த திட்டம் என்ன மாதிரியான பாதுகாப்பை கொடுக்குது, இதுல என்னென்ன ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குன்னு இப்ப பாப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம எப்பவும் நல்லதுதான் நடக்கணும்னு நினைப்போம், ஆனா எதிர்பாராததுக்கும் தயாராக இருக்கணும் இல்லையா? இந்த கேள்விக்கான பதில அடுத்ததா பார்க்கலாம். ஒருவேளை பாலிசிதாரருக்கு எதிர்பாராத விதமா ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்? பாலிசி ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச காலத்திலேயே அப்படி நடந்தா கட்டின மொத்த பிரீமியமும் வட்டி இல்லாம திரும்ப கிடைச்சிடும். அதுவே பாலிசியோட ரிஸ்க் கவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடந்தா நாமினிக்கு நீங்க எடுத்த காப்பீட்டு தொகையும் அது வரைக்கும் சேர்ந்த போனஸும் சேர்த்து ஒரு பெரிய தொகையா கிடைக்கும். இது அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய நிதி பாதுகாப்பா இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற பேசிக் பாலிசிய இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சா அதுக்கும் வழி இருக்கு. சில ஆப்ஷனல் ரைடர்ஸை நீங்க சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆட் ஆன் பேக் மாதிரி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டினா விபத்து மாதிரியான எதிர்பாராத சூழ்நிலைகள்ல உங்களுக்கு இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கிடைக்கும். சரி, ஒருவேளை நடுவுல பிரீமியம் கட்ட முடியாம போயிட்டா என்ன பண்றது? அதுக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்க குறைஞ்சது 2 வருஷமாவது பிரீமியம் கட்டியிருந்தா உங்க பாலிசி கேன்சல் ஆகாது, அது பேடப் பாலிசியா மாறிடும். அதாவது நீங்க எவ்வளவு கட்டிருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி பலன்கள் குறைக்கப்பட்டு பாலிசி லைஃப் டைம் வரைக்கும் தொடரும். வாழ்க்கையில நமக்கு திடீர்னு பண தேவை ஏற்படலாம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல இந்த பாலிசிய ஒரு சொத்து மாதிரி பயன்படுத்தி அது மேல நீங்க கடன் வாங்கிக்க முடியும். இது அவசரத்துக்கு கை கொடுக்கிற ஒரு நல்ல ஆப்ஷன்.
இல்ல எனக்கு பாலிசியே வேண்டாம் நான் நடுவுல நிறுத்திக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணா 2 வருஷம் பிரீமியம் கட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சரண்டர் வேல்யூ கிடைக்கும். அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க பாலிசில இருந்து வெளியில வந்துடலாம். இதுவும் ஒரு விதமான ஃபிளெக்சிபிலிட்டி தான். அப்போ மொத்தத்துல பார்த்தா ஜீவன் உமங்குங்கிறது வெறும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் இல்ல, இது ஒரு நீண்ட கால நிதி பயணம். இதுல முறையான சேமிப்பு இருக்கு, உத்தரவாதமான வருமானம் இருக்கு, வாழ்நாள் முழுவதுக்குமான பாதுகாப்பும் இருக்கு. இந்த 3 விஷயங்களையும் ஒன்னா கொடுக்கிற இந்த திட்டம் உங்களுடைய நிதி இலக்குகளுக்கும் உங்க குடும்பத்தோட தேவைக்கும் சரியானதா இருக்குமான நீங்க தான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். அருமை அருமை பாலாஜி, சூப்பர். நம்ம இந்த உமங்கோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லணும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான வந்துட்டு நம்ம வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே கிஃப்டா நம்ம கொடுக்கலாம். ஏன் இந்த குழந்தைகளுக்கு பர்த்டே கிஃப்டா நம்ம கொடுக்கணும்? இப்போ குழந்தை நம்மளுக்கு வந்து பிறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை பிறந்த தினத்துல அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ஏதாவது செய்யணும்ன்றது அந்த அவங்க அம்மா அப்பாவுடைய கண்டிப்பான ஒரு நியாயமான ஆசையா இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை வருஷம் வருஷம் அவங்க பண்ணுவாங்க, அவங்க இருக்க வரல பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களால செய்ய முடியாது. ஆனா இந்த திட்டத்தை அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த குழந்தை உயிரோட இருக்க வரையிலும் வருஷம் 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 அந்த குழந்தையோட பர்த்டே அன்னைக்கு பைசா வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ராஜகுமார் சார் இடையில ஒரு சின்ன இது, இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 8. நம்ம உமங்குக்கு அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கே தெரியும், 8%. எல்லாமே கூடி வருது. நீங்க உமங்கு எல்லாமே அமைச்சு உங்களுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 வருஷம், இப்போ 34வது வருஷம் விரைவில் தொடர போறது. நான் பார்த்த பிளான்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான, நான் ரொம்ப மனம் வந்து அந்த பார்க்கக்கூடிய பிளான் வந்து இந்த ஜீவன் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல மினிமம் சமோஷனே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா ஒரு 2 லட்சம் ரூபான்னு வச்சிருக்காங்க. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது இல்லாம இந்த பெய்டப்போடைய கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க 8%, நீங்க 2 லட்சம் ரூபாய் அக்குமுலேட் பண்ணிட்டீங்கன்னா 8%. இப்ப மற்ற பிளான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5%, 6% பிரிப்பான் இந்த டேர்முக்கு ஏற்ற மாதிரி. இது அதுல கிடையாது. நீங்க 2 லட்சம் ரூபாய் சேர்த்துட்டீங்கனால 8% உங்களுக்கு கேரண்டி ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த 100 வயசு அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு. இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு புதுமண தம்பதி நம்ம காலில் விழுறாங்க, இல்ல நம்மளுடைய ரிலேஷன் யாராவது காலில் விழுறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 100 வயசு நல்லா இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பென்ஷன் கொடுக்கும்போது அப்ளிகேஷன் சார் 100 வயசு வரல யார் சார் இருக்குது அப்படின்னாக்க நான் அவங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொல்லுவேன். சார் இப்போ காலில் விழுந்தாங்கன்னா ஒரு 20 நல்லா இருப்பான் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றது இல்ல, 100 வருஷம் நல்லா இருந்தா சொல்றோம். 16 பெற்று பெருவாழ்வான 100 வருஷம் 2 வருஷம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் போயிருக்காங்க. போயிட்டு 2 பேரும் வந்துட்டு அந்த புதுமண தம்பதிக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து தொடப்பத்தை எடுத்து அடிக்காத முறைய ஓட ஓட விரட்டிட்டாரு. இன்னொருத்தருக்கு நல்ல வைத்தியம் பண்ணி இது பண்ணாங்க. என்னடா வித்தியாசம், 2 பேருமே தானே வாழ்த்திருக்காங்க அப்படின்னா அந்த வாழ்த்தோட வார்த்தைகளை நீங்க கவனிக்கலாம். எதுக்கு சொல்ல வரல, அந்த வாழ்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வந்துடும். இப்போ வாழ்த்து என்னன்னா ஒருத்தர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா அப்படின்ட்டு அவருக்கு வரவேற்பு கொடுத்து நல்லா பண்ணாங்க. இன்னொருத்தர் சொன்னார் 100 வருஷத்துக்கு தாலி அறக்காம தாலி கட்டி நீங்க நல்லா பண்ணிட்டார். வாழ்த்துல தப்ப கிடையாது, வாழ்த்துல எந்த விதமான தப்பு கிடையாது. என்ன புருஷன் பண்ண நான் தீர்க்க அந்த தாலி அறக்காதுன்னு அன்னைக்கே போய் சொல்லுவாங்களா, அதனால அவ்வளவு உதைக்காத சொல்லிட்டாங்க. அது மாதிரி இப்ப இந்த பாலிசியை சொல்லுச்சு சார் 8% சார் வரும் சார் 5 வருஷம் அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா இதை உங்களால விற்கவே முடியாது. 8% இல்லை இன்சூரன்ஸ்ல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கோ அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அதை போய் அப்படியே நீங்க சொல்லக்கூடாது. ஒண்ணுல ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அவர் என்ன பண்றாரு, என்னப்பா பண்றது, எத்தனை நாள் உடம்பு முடியல, என்ன சமாச்சாரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நல்ல ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இந்த மருந்து எது இந்த மருந்து எடுத்துக்கோன்னு சொல்லுவாரு. அதை விட்டுட்டு சார் இது அதாகப்பட்டது பாத்தீங்கன்னா இந்த உடம்பு வந்து ஏன் வந்தா சொன்னா இந்த வைட்டமின் ஏபிசி குறைவா இருந்தால இந்த ஆம்பிஷன் அப்படி சொன்னாலும் நம்ம என்ன புரியும், சரி வேண்டாம் சார் நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டோம். உங்களுக்கு வந்திருக்கிறது ஒண்ணும் இல்லை சார், சாதாரண ஏன்னா சொல்லக்கூடிய விதம் தான் இல்ல முக்கியம். இப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரு சார் சொன்னதை எடுத்துக்கணுமா சொல்ல வந்ததை எடுத்துக்கணுமா, சொன்னதை எடுத்துக்க கூடாது சார், சொல்ல வந்ததை தான் எடுத்துக்கணும். புரியலையே சார் அப்படின்னு.
ஒரு அம்மா சொன்னாங்க, சவுண்ட் வரல பாலாஜி சார். ப்ராப்ளம் இருக்குங்க சார். அவர் பாலை வாங்கி தண்ணியில போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாளைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து காஃபி குடிச்சிட்டு போகணும். சரின்ட்டு அந்த அம்மா வந்து பாலை கட் பண்ணிட்டு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. காஃபி போட்டு கொடுத்த உடனே அவர் வந்துட்டு குடிக்கிறாரு. குடிக்கும் போது அவங்க வீட்டு நாய் வந்துட்டு டக்கு டக்குன்னு பாலாட்டி வந்து நிக்குது. சரி, அது பாவம் நிக்குது, அது கொஞ்சம் கொடுக்கலான்ட்டு அது கொஞ்சம் ஊத்துறாரு. பொண்டாட்டி, ஊத்தாதீங்க, நாய்க்கு ஊத்தாதீங்க, ஏமா நேத்தி பால் நாய்க்கு உடம்புக்கு ஆகாதுன்றாங்க. நம்ம நேத்தி பால் நாய்க்கே ஆகாததா நாயகனுக்கு கொடுக்குறியே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்குது கூட. எல்லாம் வந்து அன்னை தெரேசா மாதிரி எல்லா உயிரினங்களும் கருணையோட இருக்காங்கன்னு எடுத்துக்கணும். அதனால சொல்ல வந்ததை எடுத்துக்கணும்ன்றது வேடிக்கையா நம்ம சொல்லுவோம். சரி, இப்ப இந்த கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பென்ஷனுடைய அமௌண்ட், அதாவது அவங்க குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் எந்த கான்செப்ட்ல சொல்ல போது நம்ம பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு உங்க குழந்தைக்கு, உங்களுடைய குழந்தைக்கு ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒரு 50,000 ரூபாய் ரெகுலரா வந்துட்டே இருக்கும் சார். ஒரு 1,00,000 ரூபாய் ரெகுலரா வந்துட்டே இருக்கும் சார். அந்த மாதிரி அமௌண்ட் நீங்க சொல்லணும். அதே மாதிரி அந்த குழந்தையோட வயசை கனெக்ட் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணலாம். அதுவும் இப்போ வந்துட்டு ரொம்ப சௌரியமா என்ன கொடுத்துருக்காங்க, 3 வயசு முடிஞ்சாலே 15 வருஷத்தை வேணும். முன்னாடி அப்படி கிடையாது. ஏன்னா அது 15, 20, 25 அப்படிதான் இருந்து. இப்ப இந்த வயசை வந்து கொஞ்சம் பிளெக்சிபிள் பண்ணாலும் 3 வயசு குழந்தைக்கு நம்ம 15 வருஷம் கொடுக்கலாம். பாருங்க சார், உங்க குழந்தை அந்த 18வது வயசுல இருந்து பணம் வந்து வந்துட்டே இருக்கும் சார். ஒவ்வொரு பர்த்டேக்கும் அந்த குழந்தைக்கு வந்துட்டே இருக்கும் சார். இப்போ நம்ம இருக்கோமோ இல்லையோ, அந்த குழந்தை வந்து நம்மள ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் படிச்சு பெரிய ஆளா வந்தா கூட நம்மளுடைய பர்த்டே அன்னைக்கு, நம்மளுடைய வெட்டிங் டே அன்னைக்கு போயிட்டு பேரண்ட்ஸோட காலில் விடுவோம். அவங்க ஆசீர்வாதம் பண்ணி ஒரு ரூபாய் கொடுத்தா கூட நமக்கு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா சார்? அப்படின்னா நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த குழந்தை பர்த்டே போது எங்க அப்பா எல்லாம் அந்த காலத்துல எனக்கு போட்டு வச்சாரு எப்படி ஃபீல் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்றது ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டை நம்ம பார்க்கலாம். இப்போ சில்ட்ரன் பர்த்டே கிஃப்ட் கான்செப்ட், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கான்செப்ட், வெர்ச்சுவல் எஸ்டேட் கான்செப்ட், இந்த 3 கான்செப்ட் தான் நம்ம சொல்ல போறோம். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கால நேரத்தை அனுசரிச்சு முக்கியமான 3 கான்செப்ட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த சில்ட்ரன் பர்த்டே கிஃப்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை பார்ப்போம். இப்ப பாருங்க, ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு தகப்பனார் வந்து 5,40,000 ரூபாய் ஒரே ஒரு முறை முதலீடு பண்ணாருனாக்கா அந்த குழந்தைக்கு எப்படி வரும் அப்படிங்கறத நீங்க பாருங்க. அந்த குழந்தையோட 0 வயசு அந்த குழந்தைக்கு 30 வருஷத்துக்கு போடுறாரு. 60வது வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு வருஷம் 80,000 ரூபாய் வந்துட்டே இருக்கும். 60வது வயசுல இருந்து அவங்க தகப்பனாருடைய ஹெல்த் மெயின்டெனன்ஸுக்காக ஒரு 30,000 ரூபாய் அவருக்கு வருஷம் கிடைச்சிட்டே இருக்கும். ரெகுலரா வந்துட்டே இருக்கும். சப்போஸ் அந்த குழந்தை 60 வயசு ஆகும்போது எனக்கு இந்த பர்த்டே கிஃப்ட் வேண்டாம், நான் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பிபிஎஃப் மெச்சூரிட்டி வர மாதிரி ஒரு 70 லட்சம் ரூபாய் நிமிஷமோ இந்த குழந்தை வாங்கிக்கலாம். இதுல வந்து என்ன காம்பினேஷன் கொடுத்துருக்கோம்னா 5 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஜீவன் அக்ஷயம், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஜீவன் உமங்கும் கொடுத்துருக்கோம். அது வந்து ஒன் டைமா நம்ம பண்றதுனால இந்த மாதிரி பெனிஃபிட் நமக்கு வரும். அடுத்தது ரிட்டையர்மெண்ட். இந்த ரிட்டையர்மெண்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அவசியமா கொஞ்சம் சாட்ல போடுங்க சார். ஒருத்தருக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அவசியமா சாட்ல போடுங்க சார். வரத பாருங்க சார் சாட்டு. எஸ், கேசர் சார் போட்டாரு. மத்தவங்க நண்பர்களே எல்லாரும் இன்டராக்டிவா இருங்க. இன்டராக்டிவா இருங்க, கொஞ்சம் துணியா இருக்கணும், அதான் முக்கியம். எஸ். சரி, இப்ப எல்லாமே ஒரு இசட்டன் போட்டாரு, வேற மாதிரி போட்டாரு, பரவாயில்ல. சரி, இப்போ எல்லாருமே நம்ம வந்து வேணும்னு ஒத்துக்கிறோம். சரி, ஏங்க வேணும்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 30 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ற பீரியட்.
அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொன்னாக்கா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐ திங்க் இதை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல, நிறைய இதுல சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வந்து நான் வந்து +1 படிக்கிறச்ச வந்துட்டு மாக்கோ ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ஒரு புலவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை சொன்னார். ரொம்ப அற்புதமா இருந்தது. அது அந்த காலத்துல நம்ம கேட்டாலும் இன்னி வரல நம்மளுக்கு நினைவுல இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி, நம்மளுடைய மனுஷ வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அந்த ஸ்டோரி கேட்கறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? என்ன பாரதி மேடம்? ரெடியா இருக்கோம் சார். ரெடியா இருக்கீங்க, வெரி குட். இப்ப பாருங்க, ஒரு மனுஷன், ஒரு காளை மாடு, ஒரு நாய், ஒரு குரங்கு, இது 4 வந்து கடவுள்கிட்ட போச்சு. போயிட்டு தங்களுடைய ஆயுட்காலம் இந்த பூமியில எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போச்சு. அப்ப முதல்ல வந்து மனுஷன் போறான். உனக்கு வந்து 20 வருஷம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. 20 வருஷமா எனக்கு போறவே போறாது, உலகத்துல ஆண்டு அனுபவிக்கின்றது எவ்வளவோ இருக்கு, நீங்க 20 வருஷம் கொடுத்தீங்கன்னா எனக்கு போறாது, என்னுடைய ஆயுளை அதிகப்படுத்தி கொடுத்துங்கன்றார். இல்லப்பா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே அப்படின்னு வாங்கி வந்துட்டான். அடுத்தது காலமாடு போச்சு. காலமாடுக்கு வந்து 21 வருஷம்னு சொல்றாரு. ஐயோ 21 வருஷம் எனக்கு வேண்டாம், ஓடி ஓடி என்னுடைய இதை வந்து ஜீவனை தள்ள முடியாது, 1 வருஷமே ஜாஸ்தி, தயவு செய்து 20 வருஷத்தை என்னுடைய ஆயுள்ல இருந்து எடுத்துருங்க. உடனே நம்பாள் வந்து கடவுள்கிட்ட போயிட்டு அதான் வேணான்றுச்சு, அந்த 20 கொஞ்சம் நமக்கு சாங்ஷன் பண்ணுங்க வாங்கி வந்துட்டாங்க. இப்ப எவ்வளவு ஆச்சுங்க? 20 + 20 40 ஆச்சு. அடுத்தது நாய் போச்சு. நாய்க்கு வந்து 21 வருஷம் சொல்றாரு. அப்ப கடவுள்கிட்ட நாய் சொல்லிச்சான், நல்ல கவனிங்க வார்த்தை, என்னதான் நன்றி உள்ள பிராணியா இருந்தாலும் இந்த நர மனுஷங்கிட்ட வாழ முடியாது நாராயணனே, 1 மாசம் போதும், நீங்க சொல்றதுக்காக 1 வருஷம் எடுத்து தயவு செய்து 20 வருஷம் வேண்டாம் எடுத்துருங்க. நம்மால் போய் அதான் வேணான்றுச்சு, அதை கொஞ்சம் கொடுங்க, அதையும் வாங்கி வந்தோம். இப்ப எவ்வளவு ஆச்சுங்க? டோட்டல் எவ்வளவு ஆச்சுங்க? 60. வெரி குட். பாரதி வேலை கரெக்டா கவுண்ட் பண்றீங்க, வெரி குட். அடுத்தது குரங்கு போச்சு. குரங்குக்கு வந்து 21 வருஷம் சொன்னாங்க. என்ன விளையாடுறீங்களா, மறுத்து தாவி என் பழப்ப ஓட்ட வேண்டாமா? வாண்டவே வேண்டாம், 1 மாசமே போதும் சொல்லுது. நீங்க சொல்றதுக்காக 1 வருஷம் எடுத்துக்கிறேன், தயவு செய்து 20 வருஷத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு அவர் எடுத்தாரு. இப்போ ஆசிஷன் நம்பால் போயிட்டு அதையும் கலெக்ட் பண்ணிட்டாரு. இப்ப டோட்டல் ஆச்சுங்க 80 ஆச்சு. 80. இப்ப நம்ம சிரிச்சாச்சு. இப்ப சிந்திக்கிற நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமா கவனிங்க. முதல்ல கடவுளாக பார்த்து நம்மளுக்கு கொடுத்தது எத்தனை வருஷங்க? 20 years. 20. அந்த 20 வயசு ஒண்ணும் அம்மா அப்பா சொல் பேச்ச கேட்டு ஒழுங்கா படிச்சு வளர்ந்து வர காலகட்டங்கள் அந்த 20 வயசு. 21ல இருந்து 40 யார்கிட்ட இருந்து வாங்கினது? காளை மாடு கிட்ட இருந்து வாங்கினது. மாடு மாதிரி உழைக்கணும்டா, யூ மஸ்ட் ஒர்க் ஆன் அந்த பீரியட். அந்த பீரியட்ல உழைக்கல அப்படின்னா டோட்டலா முடிச்சு போயிடும் கதை. 40ல இருந்து 60 யார்கிட்ட இருந்து வாங்கினது? நாய்கிட்ட இருந்து வாங்கினது. சோ 40 வயதில் நாய் குணம்ன்றான். வயலுன்னு சில இதுல உணரா, அது எல்லாருக்கும் பொருந்தானு, சிலருக்கு பொருந்ததான் செய்யுது, சண்டு உள்ளுன்னு உணரா, காலத்தை அப்படி ஓட்டுறான். 60ல இருந்து 80 யார்கிட்ட இருந்து வாங்கினது? குரங்கு கிட்ட இருந்து வாங்கினது. இது பெருசு எல்லாம் வீட்டுல சும்மா உட்காந்துருக்காது. இந்த சீரியல்ல பார்த்து அங்க வம்பெல்லாம் வளைச்சு வந்துடும். சும்மா குரங்கு செட்ட மாதிரி அங்கங்க போயிட்டு ஏதாவது ஒரு வம்ப வளைச்சு வந்துடும் சொல்லுவா. இப்ப பாருங்க, நம்மளுடைய இது வந்து ஒரு மீட்டிங் சொல்ல போது சேல்ஸ் மேனேஜர், MM, SDM எல்லாம் இருந்தார். அவர் உடனே சொல்லிட்டாங்க, என்னை மாடு என்றார், அவரை நாய் என்றார், அவரை குரங்கு என்றார். ஏன்னா அவங்களோட வயசோட பொருத்தி பார்த்துக்கிறாங்க. சோ இதுல இருந்து நம்ம கதையில கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அந்த 30வது வயசு 20வது வயசு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். 20 to 40 நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த 20ல இருந்து இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது 60 வயசு நம்ம சொல்றோம். இப்ப இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு உள்ள இதுல சக்க மாதிரி புளியலாம் சார், எனக்கு 50க்கு மேலேயே வேலை செய்ய முடியாது, 45க்கு மேலேயே வேலை செய்ய முடியாதுன்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுங்கிறான். அதனால இன்னைக்கு காலகட்டங்களே டோட்டலா மாறி போச்சு. ஒரு பையன் ஈஸ்வர்ல உட்காந்து காலாட்டினே இருந்தான். ஏன்னா கால ஆட்டுறாரு. அவங்க அப்பா கேட்டாரு, வேற எந்த சேரா இருந்தாலும் ஆட்டுவேன் என்னப்பா அப்படிங்கிறான். அப்பா கிட்ட பேசுறான், என்னடா இப்படி பேசுறேன், பக்கத்து வீட்டு பையனை பாரு, பார்த்துட்டா நல்லா படிக்கிறேன்டா, படிச்சுட்டா நல்ல பெரிய ஆளா இருந்தா, அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் நல்லா சம்பாதிப்பேன், அதுக்கப்புறம் குழந்தை கூட்டு பெற்றுக்கோ, அதுக்கப்புறம் சொத்து சேரு, அதுக்கப்புறம் ஊரெல்லாம் சுத்திப்பாரு, அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்து நீ என் காலாட்டுறான்னா எதுக்கு அவ்வளவு ஆட்டு இருக்காங்க. புரியுதா? முடியாது சார், நம்ம போய்தான் ஆகணும். இதெல்லாம் நம்ம வந்துட்டு
கல்யாணம் பண்ணாக்க கட்டி வேலைன்றான், மாட்டினுட்டான்றாங்க. எல்லாம் நான் தும்புறதுக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம கடந்துதான் வரணும். அப்போ நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 25 வயசுல நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது, 30 வயசுல கல்யாணம் ஆகுது அப்படின்னாக்க அப்பத்துல இருந்து நம்ம ஒர்க் பண்ணும்போதே நம்ம பிளானிங் வந்து கட்டாயம். அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பண்ணணும். பண்ணலைன்னா என்ன ஆகும்? எல்லாருமே நம்ம வந்து பிள்ளைகள் குழந்தை பிறக்கும், முதல்ல பொண்டாட்டி வரும், அவளை கூட்டிட்டு போய் அங்கங்க சுத்துறது, எல்லாம் ஜாலியா இருக்குது, எல்லாம் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், குழந்தைக்கு பண்ண எல்லாமே கரெக்ட். ஆனா நம்ம இந்த ரிட்டையர்மெண்ட் பண்ணானா அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு சின்ன கற்பனைக்காக சொல்றேன். இப்போ நம்மளுக்கு 60 வயசு, ஒரு 10 வருஷம் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், 10,950 அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டேன். 10950. புரியல சார், இது இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் மாதிரி இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் மாதிரி இருக்கு, இன்னும் இந்த நம்பர் மாதிரி இருக்கு சார் அப்படின்னு. ஒண்ணும் இல்லை சார், நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு 10 வருஷம் உயிரோட இருக்கணும் அப்படின்னாக்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 3 வேளை சாப்பிடணும். நண்பர்களே, முடிஞ்சாக்க கொஞ்சம் நீங்க நோட் பண்ணி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியம். முதல்ல 10,950 எழுதுங்க. அந்த 10,950 கணக்கு தான் நான் சொல்ல போறேன். ஒரு நாளைக்கு 3 வேளை மினிமம் சாப்பிடணும். 365 × 3 போட்டீங்கன்னா 1095, × 10 போட்டீங்கன்னா 10,950. ஓகேங்களா? இது என்ன இருக்கு? 10,950 வாட்டி சாப்பிடுறோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னா, சார் ஒருவேளை சாப்பாடு 100 ரூபான்னு போட்டுக்கோ, கிடைக்குமாங்கிறது வேற விஷயம். நம்ம மினிமம் காஸ்ட சொல்றோம், 100 ரூபான்னு போட்டுக்கோ. 10ல் 1095 × 100 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு தேவையான அமௌண்ட் 11 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துக்கு சாப்பிடறதுக்கு மட்டும். அது உனக்கு மட்டும். அதுக்கப்புறம் உன் வைஃபும் கூட சேர்த்துட்டா அந்த அம்மாவுக்கு ஒரு 11 லட்சம், மொத்தம் 22 லட்சம் ரூபாய் தேவை. கடவுள் பார்க்கறாரு, ரொம்ப நல்லா இருக்காரு, நம்ம ராஜகோபால் மாதிரி ரொம்ப நல்லா இருக்காரு, ஒரு 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றாரு அப்படின்னா நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. 44 லட்சம் வேணும். எல்லா வேலை கண்டிஷன் அப்ளைன் போடுவான்ல. பாலாஜி, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். நல்லா சார். சரி, அப்போ பாத்தீங்கன்னா கண்டிஷன் அப்ளை என்ன சார்? கண்டிஷன் அப்ளை, கல்யாணம் காட்சிக்கு போக கூடாது, துணிமணி கிழிஞ்சா கட்சி போட்டுக்கணும், இல்லைன்னா அப்படியே போட்டுக்கணும், செருப்பு அறுந்து போச்சு இப்போ அதெல்லாம் எதுவுமே வாங்க முடியாது. பேரம்பேத்திகள் காலில் விழுந்தா அன்பா ஆசீர்வாதம் பண்ணி வாங்கணும், என்ன துட்டு எதுவும் கொடுக்க முடியாது. ஏதாவது உடம்பு முடியலன்னா ஸ்ட்ரைட்டா கவர்மெண்ட் தான், ஒண்ணும் பண்ண முடியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். என்னங்க அப்படின்னா சொல்லுங்க, நீ சாப்பாடு தானே சேர்த்து வச்சிருக்க, இதெல்லாம் கணக்கு பண்ண எவ்வளவு ரூபாய் இப்ப புரியுதான்னா? அப்பதான் அவனுக்கு அது புரிஞ்சுது. நான் வேடிக்கை என்னுடைய மொபைல் நம்பர் ராஜகோபால் சாருக்கு தெரியும், எல்லாரும் போட்டிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் கூட பாத்தீங்கன்னா வரும்போது நான் அமைக்கல, வந்த பிறகு அதுவும் அமைச்சு போச்சு. எப்படிங்க அமைச்சு போச்சு? 9415 அப்படிங்கிறது ஏர்டெல். இந்த 10650 ரிட்டர்மெண்ட் போது 1 கோடி ரூபாய் கார்பஸ் இருந்தா 6% வட்டி கட்சா மாசம் 50,000 ரூபாய். அவன் நம்பரையும் மறக்க மாட்டான், கான்செப்டையும் மறக்க மாட்டான். இதெல்லாம் நம்ம பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே பேச்சு ஆரம்பிச்சிருக்கலாம், பட் அதுல என்ன புதுமை இருக்கு அதுதான் நம்ம யோசிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க நண்பர்களே, கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் கடை வழிக்கு வராது. நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப ரிட்டையர்மெண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும் இல்லை, ஒரு 2 சினாரியோ சொல்லணும். எதுக்கு இவ்வளவு தூரம் பீடிக்கன்னா, அந்த ரிட்டையர்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ரிட்டையர்மெண்ட் தான். ரிட்டையர்மெண்ட்ல தான் நான் கொஞ்சம் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கேன், நிறைய நான் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாருங்க, ஒரு 2 சினாரியோ சொல்றேன், இதுக்கு பாரதி மேடம் நீங்க பதில் சொல்லணும், சரியா? இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா, முதல் சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட சொல்றாரு, டேய் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுறா, உங்க பொண்ணுக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருது இல்ல, அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துறேன். அப்புறம் இந்த சட்டை இதெல்லாம் துணி எல்லாம் கிழிச்சு போச்சுறேன், ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தேன்னா நான் போய் துணி எடுத்துன்னு வந்துடுவேன். அப்புறம் என் நண்பர் வந்துட்டு ரொம்ப நாள் அந்த காலத்துல நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, கண் ஆபரேஷனா, பாவம் ஒரு 20,000 ரூபாய் கேட்கிறாரு, நீ கொடுத்தனா நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இது வந்து முதல் சுச்சுவேஷன். ரெண்டாவது சினாரியோ, ரெண்டாவது சுச்சுவேஷன், பையன் வந்து புலம்புறான், அப்பா இந்த வாட்டி என்ன பண்றது இல்ல, குழந்தைக்கு வேற ஃபீஸ் கட்டணும், அடுத்த வாரம் அவளுக்கு பர்த்டே வேற வருது,
இந்த ஹவுசிங் லோன் வேற இந்த வாட்டி கமிட்மெண்ட் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பையன் போறான். அப்பா சொல்றாரு, அவ்வளவுதானடா, இந்தடா 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பாரதி மேடம், இந்த மாதிரி சுச்சுவேஷன் 2 சினாரியோ உங்களுக்கு பிடிச்சது எந்த சினாரியோ சொல்லுங்க. ரெண்டாவது சினாரியோ தான், நம்ம கையில இருந்து இந்த அப்படின்னு எடுத்து கொடுக்கறது தான். ஏன்னா 2 சினாரியோ தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப சமீபத்துல ஒரு விஷயத்துல படிச்சேன். ஆனா அந்த மாதிரி பசங்களாம் நம்மளுக்கு கிடைச்சுன்னா பெரிய பாக்கியம் தான் நம்ம சொல்லணும். ஒருத்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல் மாசம் சம்பளம் வாங்குறான். வாங்கின உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, டேய் அப்பா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா அப்படிங்கிறாரு. இல்லம்மா வேண்டாம்மா அப்படி. ஏன்ப்பா, அப்பா தானே இவ்வளவு தூரம் படிக்க வச்சு ஆளாக்குனாரு, கொடுத்து வாங்கிட்டு வாப்பா. இல்லம்மா, அப்பா வந்துட்டு எப்போதுமே அவர் சம்பாதிக்கும் போது கை வந்து கொடுத்து கொடுத்து இப்படியே இருக்குமா, நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவர் கை இப்படி போயிடுமா, அதனால எங்க அப்பா கை எனக்கு அப்படி போறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால ஒரு தட்டு கொடுமான்னு சொல்லி தட்டுல வச்சு கவரை வச்சு கொடுத்தா. அப்ப கவர்ல இருந்து இப்படித்தானே எடுத்துப்பாரு. இந்த மாதிரி பசங்கள்லாம் நம்மளுக்கு கதையில வரும், கனவுல வரும். நிஜத்துல இருந்தா சந்தோஷம். அது அவங்களுடைய பிராரப்தத்தை பொறுத்து இருக்கிறது. இப்போ நமக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கும் முக்கியம் தானே, இல்லையா? சரி, அதே மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரையில இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, இந்த உமங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா வருஷம் உங்களுக்கு அந்த பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு நீங்க போட்டீங்கன்னா வருஷத்துக்கு 2,40,000 ரூபாய் கிடைக்கும். டைரக்டா போயிட்டு எல்லாரும் அதை சொல்லுவாங்க. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த வருஷம் பென்ஷன் கிடைக்கிறதுல அது என்னங்க சிறப்பு இருக்கு? வருஷம் கிடைச்சா எப்படி நீங்க பண்ணுவீங்க? சரி, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிக்கும் போது ஏன் பாரதி மேடம் உங்களுக்கு குவார்டர்லி சேலரி, ஹாஃப்லி சேலரி இல்ல இயர்லி சேலரி வாங்கிக்கணும்னா இப்ப நீங்க ஒத்துப்பீங்களா? என்னோட சுச்சுவேஷனுக்கு மந்த்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே மந்த்லி தானே. மந்த்லி இருந்தாலும் அந்தந்த மாசம் செலவு பண்ண முடியும். வீட்டுக்கு அப்ப இல்ல சார் எனக்கு சம்பளம் வந்து வருஷத்துக்கு ஒருக்க தான் வரும், அதனால 1 வருஷத்துக்கு வாடகை கேட்காதீங்க, 1 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல மளிகை சாமான்கள் எல்லாம் வாங்குறீங்க, 1 வருஷத்துக்கு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, 1 இயர் கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. மாசம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா மந்த்லி பென்ஷன் தான் நம்மளுக்கு வேண்டும். மந்த்லி பென்ஷன் தான் அதுல சிறப்பு. அதுல இந்த ஜீவன் உமங்கல அற்புதமான ஒரு கான்செப்ட். அதுவும் லக்கிலி ராஜகோபால் சார் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு மீட்டிங்க. எல்லாமே நான் சொன்னேன், ரொம்ப புண்ணியம் பண்ணாதான் நம்ம வந்து இதுல வந்து நம்ம கலந்துக்க முடியும்னு சொன்னேன். என்ன காரணம்னா இந்த மார்ச்சுக்குள்ள எடுக்கிற உமங்குதாரர்கள் அனைவருக்குமே மந்த்லி பென்ஷன் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. மாசம் அவங்க பென்ஷன் வாங்கிக்கலாம். 20,000 ரூபாயோ, 30,000 ரூபாயோ, 50,000 ரூபாயோ, 1,00,000 ரூபாயோ அவங்களுடைய சாய்ஸ். அதே மாதிரி வருஷமா அவங்களுடைய சாய்ஸ், எல்லாமே அவங்க சாய்ஸ் தான். ஆனா பென்ஷன் வந்து மந்த்லி கிடைக்கும். மந்த்லி கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், சூப்பரா. இந்த இயர்லி கிடைக்கிறது இன்னொரு டேஞ்சர் இருக்கு, என்ன தெரியுமா? நமக்குன்னு 2,40,000 ரூபாய் அக்கௌண்ட்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. பையன் வருவான், அப்பா எனக்கு இந்த ஹவுசிங் லோன் இது கட்டணும், கொஞ்சம் இதுவா இருக்கு, எனக்கு 1,00,000 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யோசிச்சு இருப்போம் என்னடா பண்றதுன்னு. அதுக்குள்ள வீட்டுல இருந்து ரெக்கமெண்டேஷன் சொல்றோம், ஆமா எனக்கு புள்ள கேட்கறேன் கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருவோம். ஆனா மாசம் வர மாதிரி பண்ணிட்டா அந்த கிழத்துக்கே மாசம் 20,000 ரூபாய் அது போய் என்னத்தை கேட்கறது அப்படின்னு விட்டுருவாங்க நம்மள. நம்ம கிரேட் எஸ்கேப் போயிடலாம். உண்மையா இல்லையா? ஏன்னா நான் சொல்றது வந்து சும்மா மேடை பேச்சுக்காகவோ இல்ல பிரசன்டேஷனுக்காகவோ சொல்லல, அனைத்தும் சத்தியமான உண்மை. உண்மையை தவிர்த்து நான் எதையுமே சொல்ல மாட்டேன். நேர்மையா இருக்கணும், தர்மத்தை தவிர நம்ம பண்ணவே முடியாது. அப்போ மாசம் ஏன்னா கிளைண்ட்டுக்கு அது புரியாது. அதனால இந்த மார்ச் மாசத்துக்குள்ள நீங்க எத்தனை பேரை சந்திச்சு மந்த்லி கான்செப்ட் பென்ஷன் நீங்க சொல்ல முடியுமோ சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் பிசினஸ் அமோகமா இருக்கும். அவங்களுக்கும் 100 பேருக்கு ஒரு சின்ன டார்கெட் எடுத்துக்கோங்களேன். ஒரு 25 பேருக்கு நான் பென்ஷன் வாங்கி கொடுக்க போறேன் மந்த்லி, ஒரு 50 பேருக்கு வாங்கி கொடுக்க போறேன். போகல சார், அதுதானே சார் சந்தோஷம் இல்லையா? அது பாருங்க, அந்த கான்செப்ட் இப்ப நம்ம பார்ப்போம். ஒரே நிமிஷம் சார். இப்ப பாத்தீங்கன்னா
இந்த மந்த்லி பென்ஷன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எட்லீஸ்ட் ஒரு சௌகரியம் இருக்கு. ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரை நம்ம பாலிசியை வந்து நம்மளால டேட் பேக் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 2 லட்சம் ரூபாய் 24 லட்சம் ரூபாய் அவர் எடுக்கிறாரு அப்படின்னா, இப்ப கட்டும்போது வந்து டோட்டல் பிரீமியத்தை இப்ப கட்டணும். டேட் பேக் இன்ட்ரெஸ்டோட அவர் கட்டிட்டாருனாக்கா 11 பாலிசி நம்ம உடனடியா நம்ம கொடுத்துடலாம். நல்ல நண்பர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்டும் நீங்க வந்து 1ஆம் தேதி தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா 1ஆம் தேதி நம்மளுக்கு பென்ஷன் வரும். எப்படி கொடுக்க போறோம் 12 பாலிசியை? 1/4/2025 முதல் பாலிசி, அப்புறம் 1/5/2025 ரெண்டாவது பாலிசி, அப்புறம் 1/6, 1/7, 1/8, 1/9, 1/10, 1/11, 1/12, 1/1, 1/2 அது வரையில 11 பாலிசி நம்ம கொடுத்துடலாம். 1/3 வரப்போகுது, அடுத்த மார்ச்சும் அவருக்கு கொடுத்துடலாம். அப்போ அந்த இயர்லி அமௌண்ட்டா அவர் மொத்தமா அவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல்ல இருந்து ஒரு மாசம் மாசம் பணம் கட்டிக்கலாம். இதுதான் இந்த சிறப்பு. சிறப்பா இருக்கா இல்லையா? இது இந்த கான்செப்ட் நம்ம சொல்லலாமா இல்லையா? மினிமம் ஒரு 16,000 ரூபாய் பென்ஷன் நம்ம சொல்லலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா மாசத்துக்கு 20,000 ரூபாய்க்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், 30,000 ரூபாய்க்கு பண்ணலாம், 50,000 ரூபாய்க்கு பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்மோஷோட அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போடலாம். பட் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மந்த்லி பென்ஷனா சொல்லுங்க. உமன்ல ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா சம்மோஷோட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்மளுக்கும் பிரீமியமும் கொஞ்சம் கம்மியா இருக்கும், பென்ஷனும் ஒரு மினிமம் லெவலுக்கு நம்மளுக்கு வரும். அதனால இந்த மந்த்லி பென்ஷனை நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ மந்த்லிக்கு நீங்க பேசணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வெர்ச்சுவல் எஸ்டேட். இந்த வெர்ச்சுவல் எஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்துட்டு நம்ம ரியல் எஸ்டேட் பார்த்துருக்கோம். இந்த ரியல் எஸ்டேட்ல வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு நம்ம ஒரு லோன் போட்டுட்டு ஒரு கேபிட்டல் அமௌண்ட்டை நம்ம கட்டுவோம். அதுக்கப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுவோம். அது வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம லோன் போட்டு கட்டுவோம். அது நம்மளுக்கு ரியல் எஸ்டேட். இது வந்து வெர்ச்சுவல் எஸ்டேட். எது நம்மளுக்கு லாபம்? எல்லாருக்குமே அந்த வீடுன்னா கொஞ்சம் பிடிக்கும். ஆனா இந்த பிரசன்டேஷன் கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு பிடிக்குதான்றத நீங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஜீவன் உமங்க வெர்ச்சுவல் எஸ்டேட்டை நம்மளால பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் சொத்து வாங்குறாரு அப்படின்னா இஎம்ஐ அவர் கட்ட வேண்டியது பாத்தீங்கன்னாக்க 4,700 ரூபாய் அவர் கட்டணும். சேம் இஎம்ஐ 6 லட்சம் ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டிக்கு அவர் கட்ட வேண்டியது வரும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியில 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குவாங்க, அதை வாடகை கூட்டாருன்னா மாசம் மாசம் ஒரு 1,500 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். 20 வருஷத்துக்கு டோட்டல் ரெண்ட் எவ்வளவு வாங்கியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3,60,000 ரூபாய் வாங்கியிருப்பாரு. அவருடைய ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி. அந்த 20 வருஷத்துல கிட்டத்தட்ட 3 மடங்கா வளருது அப்படின்னு வச்சுன்னா 18 லட்சம் ரூபாய் பிளஸ் இந்த 3,60,000 ரூபாய் ரெண்டையும் சேர்த்துட்டா அவருடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு 21,60,000 ரூபாய். ஆனா உமங்க பாருங்க, அந்த 20 இயர்ஸ்ல உமங்கோடைய அந்த கேரண்டீடு பென்ஷன் பாத்தீங்கன்னா 6,667 ரூபாய். ஏன்னா இது வந்து வருஷத்துக்கு 80,000 ரூபாய் வரும். அதை நான் மாசமா உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் தெரியணுன்றதுக்காக. 6,667 ரூபாய் வரும். இந்த ஜீவன் உமங்கல 20 வருஷம் கழிச்சு அதோடைய வேல்யூ நீங்க பார்க்கும்போது இங்கேயும் கிட்டத்தட்ட 21 லட்சம் உங்களுக்கு சேமா வரும். ஆனால் வருஷம் வருஷம் உங்களுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த சொத்துக்கும் அந்த சொத்துக்கும் இன்னொரு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, 6 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அவன் இஎம்ஐ கட்டிட்டே இருந்தாக்க சப்போஸ் ஆள் இல்லைன்னா அந்த சொத்து வந்து அவனுக்கு சொந்தமாகாது. ஆனா உமனை பொறுத்தவரை அந்த சொத்து அவனுக்கு சொந்தம். ஈவன் ஒரே ஒரு இஎம்ஐ கட்டினாலும் ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா அந்த மொத்த சொத்தும் அவங்க வீட்டுக்கு வழங்கப்படும். உண்மையா இல்லையா? உண்மை உண்மை. இப்ப சொன்ன வரல கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னா ஒரு எஸ் மட்டும் போடுங்க. பாரதி மேடம் பாருங்க, எஸ் வருதான்னு பாருங்க. வருதுங்க சார். எஸ் போடுறாங்களா மக்கள்? சரி, சூப்பர். அதே மாதிரி கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்துட்டு போட்டிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐவா நம்ம 23,500 ரூபாய் கட்டணும். அதே இஎம்ஐ வந்து சேம் இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட் வேல்யூல 30 லட்சம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அங்கே நம்மளுக்கு 20 லட்சம் ரூபாய் லாஸ். மேல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு 4,500 ரூபாய் கட்டுறோம். 6 லட்சம் ரூபாய் பண்றோம், 4 லட்சம் ரூபாய் முதல்ல லாஸ் நம்மளுக்கு. இங்க பாருங்க 50 லட்சம் ரூபாய்க்கு 23,500 ரூபாய் கட்டுறோம். அதே லோன் 30 லட்சம் லோன் வாங்கினாலும் நீங்க அந்த இஎம்ஐ கட்ட வேண்டியது வரும். அப்போ பாத்தீங்கன்னா டைரக்டாவே 20 லட்சம் நம்மளுக்கு லாஸ். டே ஒன்ல இருந்தே லாஸ். ஓகேவா? அது மட்டும் இல்ல, பாருங்க 5,000 ரூபாய் ரெண்ட் வாங்குறாரு. 30 லட்சம் ரூபாய் வீடுக்கு 5,000 ரூபாய் மாசம் மாசம் ரெண்ட் வாங்குறாரு. ஒரு 20 வருஷத்துக்கு வாங்குறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபாய் வாங்குவாரு. அதே மாதிரி 30 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி
அந்த 20 வருஷத்துல அவருக்கு ட்ரிபிள் ஆச்சு அப்படின்னாக்கா 90 லட்சம் ரூபாய். 90 லட்சம் பிளஸ் ஒரு 12 லட்சம் ரெண்டை கூட்டினீங்கன்னா 1,02,00,000 ரூபாய் டோட்டலா அவர் வாங்கியிருப்பாரு. ஆனா ஜீவன் உமங்களை பாத்தீங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு அவருடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 1,10,00,000 மாறிடும். ப்ராப்பர்ட்டி அவருக்கு இன்க்ரீஸ் ஆக மாதிரி. அது மட்டும் இல்லாம வருஷம் வருஷம் ஏறிண்டே இருக்கும். கேரண்டி இன்க்ரீஸ். ஆனா ரியல் எஸ்டேட்ல அப்படி கிடையாது. இப்ப நீங்க போயிட்டு புது வீடு புது வீடு வாங்குவீங்களா பாரதி மேடம்? இல்ல 20 வருஷம் ஓல்டா வாங்குவீங்களா? எப்படி வாங்குவீங்க? புதுசு தானே விரும்பும். அப்ப அதுக்கு வந்து பெருசா நம்மளுக்கு ரீசேல் வேல்யூ இருக்காது. ஆனா இதுக்கு வந்து வேல்யூ இருக்கும். வருஷம் வருஷம் ஏறிண்டே இருக்கும். 20 வருஷம் பொறுத்து நம்மளுக்கு மாச பென்ஷனா, அதாவது மாச ரெண்டலா 33,000 ரூபாய் நம்மளுக்கு தொடர்ந்து கிடைச்சுட்டே இருக்கும். இதுதான் இந்த வெர்ச்சுவல் எஸ்டேட் கான்செப்ட்ல நம்ம இப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம். புரியுதுங்களா சார்? இதான் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? கிளியர் சார். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கான்செப்டோட சொல்லும் போது மக்களுக்கு அது ரீச் ஆகும். கான்செப்டோட சொல்றது அப்படின்னா என்னன்னா, அந்த வேல்யூவை ஒர்க் அவுட் பண்ணிட்டு, சார் உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் பாருங்களேன். உங்களுக்கு அந்த 55வது வயசுல இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் மாசம் உங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும் சார். நம்மளுடைய ரிட்டையர்மெண்டோடைய வாழ்க்கை நிம்மதியா நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய பர்சன்டேஜை நம்ம வந்து அதிகப்படுத்தி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுக்கு சிம்பிளா நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு எல்லாரும் இண்டிவிஜுவலா ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிய வரும். ஒருத்தருக்கு 30 லட்சம் ரூபாய் நீங்க பாலிசி கொடுக்குறீங்க அப்படின்னா முதல் டேர்ம் வந்து 15 வருஷத்துக்கு கொடுங்க, 7,5 லட்சம் ரூபாய் கொடுங்க. அடுத்த டேர்ம் 20 வருஷத்துக்கு 7,5 லட்சம் ரூபாய் கொடுங்க. 3வது டேர்ம் 7,5 லட்சம் ரூபாய் 25 வருஷத்துக்கு கொடுங்க. 4வது வருஷத்துல 7,5 லட்சம் ரூபாய் 30 வருஷத்துக்கு கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த 4த்தையும் கூட்டும் போது உங்களுக்கு பிரீமியம் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க டைரக்டா 30 லட்சம் நம்மளுக்கு போடுறதோட கம்மியாகும். அந்த பிரீமியம் வந்து 15 வருஷத்துக்கு மட்டும்தான் நம்ம கம்மி. 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த முதல் 7,5 லட்சம் ரூபாயுடைய பாலிசி வந்து நம்மளுக்கு பிரீமியம் கட்ட வேண்டாம். ஏன்னா அது முடிஞ்சிடும், மெச்சூரேட் ஆயிடும். முடிஞ்சிடும். முடிஞ்சாட்டு பிரீமியம் கட்ட வேண்டாம். அந்த பிரீமியம் கட்ட வேண்டிய பைசா நம்மளுக்கு மிச்சமாகும். பிளஸ் அந்த 7,5 லட்சம் ரூபாயில இருந்து வருஷம் வருஷம் நம்மளுக்கு 60,000 ரூபாய் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிரீமியம் மிச்சம், இந்த 60,000 ரூபாய் நம்மளுக்கு மிச்சம் வருது. அதை வச்சுட்டு பாக்கி உள்ள 3 பாலிசிக்கு நம்ம கட்ட முடியும். பேர்டன் கொஞ்சம் குறையும். 20வது வருஷம் முடிஞ்ச உடனேயும் இன்னொரு 7,5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான பிரீமியம் வந்து ஸ்டாப் ஆகும். அதுல இருந்து ரூபாய் வரும். ஏற்கனவே ஒரு 60,000 ரூபாய் வருது. 60 பிளஸ் 60 1,20,000 ரூபாய் நம்மளுக்கு வரும். பிளஸ் இந்த 15 லட்சம் ரூபாய்க்கு உண்டான பிரீமியம் நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுறதுனால அந்த பிரீமியமும் நம்மளுக்கு மிச்சமாகிறதுனால 2 காசையும் வச்சுட்டு நமக்கும் பென்ஷன் எடுத்துக்கலாம். பாக்கி உள்ள காசை அந்த 2 பாலிசி 25 வருஷம் பாலிசிக்கு 30 பாலிசிக்கு நம்மளால ஈஸியா கட்ட முடியும். 30 வருஷம் நீங்க பயப்பட வேண்டாம். 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய கமிட்மெண்ட் ரொம்ப சீக்கிரம் குறைஞ்சிரும். 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய கமிட்மெண்ட் ஒண்ணுமே இருக்காது. இதை நீங்க பர்சனலா கால்குலேட் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் 25வது வருஷத்தும் போது திருப்பி இன்னொரு பாலிசி முடியும். அதுல இருந்து ஒரு 60,000 ரூபாய் வந்துடும். ஆனா ஏற்கனவே 1,20 1,80 நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். பிளஸ் அந்த 22 லட்சம் ரூபாய் 3 7,5 பிளஸ் 7,5 பிளஸ் 7,5 3 7,5 லட்சம் பாலிசி 22 லட்சம் ரூபாய் பாலிசி. வாய்ஸ் பிரேக் ஆயிருக்கு. பாலாஜி சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. அவங்க வீடியோ அந்த பிரீமியம் மாசம் 20,000 ரூபாய் தொடர்ந்து வரும். இந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்க போனீங்க அப்படின்னா பிரமாதமா இருக்கும். இப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் பென்ஷன் வருதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14.5% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம உமங் வந்து 8% சொல்றோம், உற்சவ் வந்துட்டு 10% சொல்றோம். இது நம்ம 14% நம்மளால சொல்ல முடியும். எல்லாமே சொல்லக்கூடிய விதம் மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம். இதுதான் இன்னொன்னு, நம்ம வந்து நேர்மையா ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னாக்க நமக்கு அது என்ன ஒரு பரிசு கிடைக்கும் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு சின்ன கதை மூலியமா நான் உங்களுக்கு அதை விளக்க விரும்புறேன். ஒரு கிராமத்துல கந்தசாமி குப்புசாமி அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அதுல கந்தசாமி அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப நேர்மையானவர். அவர் பண்ணக்கூடிய தொழில்ல நியாயமா இருப்பார், நேர்மையா இருப்பார், உண்மையா இருப்பார். அவர் வந்துட்டு என்ன தொழில் பண்றாரு அப்படின்னா வீடு வீடா போயிட்டு அந்த பழைய பாத்திரங்களை
வாங்கி விற்பனை பண்ணக்கூடிய ஒரு தொழில் பண்றார். ரொம்ப நேர்மையான மனுஷன், கொஞ்சம் ஒரு எளிமையான குடும்பம். ஆனா அந்த குப்புசாமியை பார்த்தீங்க அப்படின்னா கந்தசாமி மேல எப்போதுமே ஒரு பொறாமையா இருப்பார். ஏன்னா அந்த தொழில பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஜலசி ஜாஸ்தி. எல்லாத்தையும் நம்மளா அனுபவிக்கணும், எல்லாத்தையும் நம்மள ஒரே பேராசை ரொம்ப ஜாஸ்தி. அவரும் கந்தசாமி என்ன தொழில் பண்றாரோ அதையேதான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இந்த கந்தசாமி பாவம், வருமானமே ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம ஏன் போய் பக்கத்து ஊர்ல போயிட்டு தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு போயிட்டு ஒரு கிராமத்துல போயிட்டு தொழில் பண்றாரு. அந்த கிராமம் பேரு அனாச்சல கிராமம், அனாச்சலம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு போய் பண்றாரு. இந்த விஷயம் காதுல போய் விழுந்துருது. கட கட கடைன்னு அவருக்கு முன்னாடி நம்ம அந்த ஊருக்கு போனோம்ட்டு அவர் என்ன பண்றாரு, முந்தி அடிச்சுட்டு எல்லா பத்திரிகையும் கட்டிட்டு கிடுக்கிட்டுன்னு போறாரு. 2 பேரும் ஒரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு கந்தசாமி. ஒரு மரத்துடைய நிழல்ல இளைப்பாடுறார். இதுதான் சமயம் நமக்கு, இவன் தூங்கிட்டு வரத்துக்குள்ள நம்ம போயிட்டு அவங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிடணும், கட கட நம்ம முடிக்கணும்னு கிடு கிடு கிடுன்னு அந்த அனாச்சலம் கிராமத்துக்கு போறாரு. அப்படியே இப்ப சீன் வந்து நம்மளுக்கு அனாச்சலம் கிராமத்துக்கு ஷிஃப்ட் பண்றோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம், நல்ல ஒரு வசதியான குடும்பம். அவங்க பண்ணக்கூடிய தொழில் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில பண்ணி ரொம்ப பிரமாதமா இருந்தாங்க. ஆனா பாருங்க, ஏதோ ஒரு போராத காலம், அவங்களுடைய நோய் அப்படின்னு அவங்களோட தொழிலாம் நொடிஞ்சு ரொம்ப ஏழ்மை நிலைக்கு வந்தாங்க. நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. கடைசியா மிச்சம் இருக்கிறது அவங்க ஒரு பாட்டியும் பேத்தியும் மட்டும்தான். அந்த பாட்டி என்ன பண்றாங்க, பேத்தியை வளர்க்கறதுக்காக பக்கத்து வீட்டுல 10 பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சி வீட்டுல உள்ள பழைய பொருள்கள் எல்லாம் வித்து அந்த குடும்பத்தை ஓட்டிட்டு வராங்க. அந்த மாதிரி சூழல்ல நம்ம குப்புசாமி அந்த பக்கமா வராரு, பாத்திர வியாபாரம் வராரு. வரும்போது இந்த பாட்டி என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஏதாவது விற்கணுமேன்னு பார்த்தா ஒரு கருப்பா அழுக்க ஒரே ஒரு கிண்ணம் கிடைக்குது அவங்களுக்கு. அந்த கிண்ணத்தை வித்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு அந்த குப்புசாமி கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே குப்புசாமி கிட்ட இது எவ்வளவுப்பா விலை போகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப குப்புசாமி என்ன சொல்றாரு, சுரண்டி பாக்குறாரு. சுரண்டி பார்த்தா அது தங்க கிண்ணம். ஆஹா, கிடுக்கிடுன்னு உன்னுடைய மூளை ஃபாஸ்டா வேலை செய்யுது. என்ன ஒரே அழுக்கான கருப்பான கிண்ணத்தை கொண்டு வந்துட்டேன், 2 செப்பு காசு கூட இதுக்கு பெறாது. எப்படி 2 செப்பு காசு கூட பெறாது, இருந்தாலும் பரவாயில்ல, 2 வெள்ளி காசு உனக்கு தரேன், எடுத்துக்கோ அப்படின்னா. அந்த பாட்டி சொல்றது, அதெல்லாம் முடியாது, 5 வெள்ளி காசாவது கொடுத்தாதான் இந்த கிண்ணத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் முடியாது, 2 தான் கொடுப்பேன். சரி ஒழிஞ்சு போ, பரவாயில்ல, வியாபாரத்தை முடிச்சுட்டு போறேன், 3 வெள்ளி காசு தரேன். அதெல்லாம் முடியாது, 5 கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த பாட்டி தன்னுடைய கொள்கையில உறுதியா இருக்காங்க. இதெல்லாம் போச்சு. சரி, இவன் என்ன பண்றான், மூட்டையை கட்டிட்டு கொஞ்சம் தூரம் போனா அந்த பாட்டியை நம்மளை கூப்பிட்டு கிணத்தை கொடுப்பாங்கன்ற ஒரு ஐடியால கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டே இருக்கான். போன உடனே அந்த பாட்டி கூப்பிடுவான்னு பார்த்தா கூப்பிடவே இல்லை. அந்த நேரத்துல கந்தசாமி அந்த வழியா வராது. சரி, இவன்கிட்ட கேட்கலான்னு இந்த கிண்ணத்தை கந்தசாமி கிட்ட கொடுத்துட்டு, எவ்வளவுப்பா இந்த கிண்ணம் போகும் சொல்லு அப்படின்னாரு. கந்தசாமி சொல்லி பார்க்கிறார், அது தங்க கிண்ணம் பாட்டி, இது வந்து தங்க கிண்ணம், இந்த கிண்ணத்தை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு என்கிட்ட பொருள்கள் இல்லை, அதனால இது என்னால வாங்க முடியாது பாட்டினா. இது வந்து 1000 தங்க காசுகள் பெரும் பாட்டி, அந்த அளவுக்கு என்கிட்ட இல்ல பாட்டி அப்படிங்கிறான். சரிப்பா, உங்ககிட்ட எவ்வளவுதான் இருக்கு நீ பாரு அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு 500 வெள்ளி காசும் ஒரு 7-8 தங்க காசு இருக்கு. சரிப்பா, நீ உண்மையானவன், நேர்மையானவன், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், உண்மையை சொன்ன பத்தியா, அதனால 500 வெள்ளி காசை மட்டும் கொடு, இந்த கிண்ணத்தை நீயே வச்சு போடணும் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயும் அந்த கந்தசாமி வாங்கிட்டு போறார். அப்போ அந்த குப்புசாமி மறுபடியும் வரார். அந்த பாட்டி கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாம். சரி, கொண்டா 5 வெள்ளி காசு கொடுத்துரு கிண்ணத்தை. எப்பா, நீ ரொம்ப நல்லவங்க, 1000 தங்க காசு மதிக்கக்கூடிய கிண்ணத்தை 2 செப்பு காசு கூட போகாதுன்னு சொன்னேன்ல, நான் 500 வெள்ளி காசு வித்துட்டேன். அவனே வித்துட்டியா அப்படின்னு கிட்டு அவனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே பத்தி எரியுது. யாரும் இந்த சேற்றை முடிச்சிருப்பான், கண்டிப்பா கந்தசாமி தான் முடிச்சிருப்பான் அப்படின்னு என்ன பண்றது தெரியாம மூட்டையை அங்கே போட்டு கிட்டு நதிக்கரைக்கு ஓடுறான். நதிக்கரைக்கு ஓடின உடனே என்ன ஆச்சு, அங்க வந்து கந்தசாமி வந்துட்டு படகுல போயிட்டு இருக்காரு. இந்த குப்புசாமி என்ன பண்றதுன்னு தெரியல. டேய், அந்த படகு காட்டு கத்துறான். டேய், அவனை இங்க அழிச்சுப்பா, உனக்கு நான் நிறைய பண்ண தரேன், அவனை இங்க அழிச்சுட்டு வாங்க கத்துறான். இங்கிருந்து இவன் கத்துறது அவன் காதுல விழுந்தாதானே, அவன் மாட்டு போயிட்டா இருக்கான். குப்புசாமி என்ன பண்றதுன்னு தெரியல, நிலகாலே புரியல. படன்னு அந்த ஆத்துல இறங்குறான். கடைசியில டீச்சர் தெரியாம மூழ்கி இறந்தே போறான். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன நண்பர்களை புரியுது,
அதாவது பாரதி மேடம் உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை கேட்கிறேன், ராஜகோபால் சார்ட்ட இருந்து இந்த கருத்தை மட்டும் உங்ககிட்ட இருந்து கேட்க விரும்புறேன். 2 பேரும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுங்களேன் இந்த கதையை. நேர்மையா நடந்துக்கிட்டா வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் வந்து தானா வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு கருத்தா எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர், வெரி குட். நான் எப்படி நினைக்கிறேன்னா, கூலிக்கு ஆ, தக்கன ஊதியம் கொடுக்கணும், நியாயமா இருக்கணுங்கிறது மேடம் சொன்ன மாதிரி கூலிக்கு தக்கன ஊதியம் கொடுக்கணும், யாரையும் ஏமாத்தக்கூடாதுங்கிறது என்னோட இது மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. very good, very good. இப்போ ராஜகோபால் சார் சொன்னது பாரதி மேடம் சொன்னது 100% யாரை பத்தி நம்ம வந்துட்டு பொறாமையோ யாரோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு சார், என்ன சொல்ல விரும்புறாரா? ஏமாத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காரு. ஏமாத்தக்கூடாது. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். இருங்க, இப்போ நீங்க ரஞ்சித் லக்ஷ்மணன் லக்ஷ்மண்ன்றவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காருங்க சார். என்னன்னு கேளுங்க ராஜகோபால் சார். சார் அட்மிட் பண்ணி அவர் பெர்மிஷன் கொடுங்க மேடம். ரஞ்சித் லக்ஷ்மணன் கொடுத்துருக்கேன் சார். Sir, பேசுங்க சார். good evening, sir. Sir, Rajat Kumar, CBO 2, Calicut. ஓகே சொல்லுங்க சார். இன்சூரன்ஸ் கனெக்ட் பண்ணி சொல்லியாச்சுன்னா மிஸ்செல் பண்ண யாரும் அதிக நாள் இருந்தது இல்லை இந்த ஃபீல்டில். அப்சல்யூட்லி மிஸ்செல்லிங் இதில் நடக்காது இன்சூரன்ஸில். யூ ஹேவ் டு வின் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த கஸ்டமர் அண்ட் ஒன்லி தென் மேக் அ சேல். ஓகே, அதான் Very good. நான் புரிஞ்சுக்கிட்டது. மிஸ் செல்லிங் Very good, பண்ணக்கூடாதுங்க. கரெக்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் சார். நீங்க சொன்ன கருத்து அனைத்துமே உண்மை. நேர்மைக்கும் உண்மைக்கும் இன்னைக்குமே நம்மளுக்கு குறையே இருக்காது. ஏதோ ஒரு gift கொடுக்குறான்னு சொல்லி அவங்ககிட்ட தேவையில்லாத பொருட்களை விற்கிறதும் இல்லாதது பொருளாதையும் சொல்லதை நம்ம விற்கிறது மூலியமா என்ன ஆகும்? தோற்று போறது நாம தான். இன்னைக்கு ஜெயிச்சா மாதிரி இருக்கும், ஆனா அது உண்மை அல்ல. என்ன அப்படின்னா, பகவான் கீதையில 2வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூர் மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. பகவான் இதுல என்ன சொல்றார்? கர்மத்தை செய்யறதுக்கு தான் நமக்கு அதிகாரம் தரப்பட்டுள்ளது. இதை செய்யலாமா வேண்டாமா? ஆனால் அத செய்த பிறகு அதோடைய ரிசல்ட்ல உனக்கு சாய்ஸ் கிடையாது. இப்ப இந்த மீட்டிங்க்கு பேசலாமா வேண்டாமா? பாலிசியை விற்கலாமா வேண்டாமா? சாப்பிடலாமா வேண்டாமா? ஆனா அதுல நீங்க சாப்பிட்டாலும் ஒரு பலன் கிடைக்கும், சாப்பிடாட்டாலும் ஒரு பலன் கிடைக்கும். பாலிசி வித்தாலும் ஒரு பலன் கிடைக்கும், விற்காட்டாலும் ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலன்ல நமக்கு சாய்ஸ் இல்லை. ஏன் இல்லை? ஏன் சார் நான் வந்து ரிசல்ட் எதிர்பார்த்து பண்ணக்கூடாதா? தாராளமா பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த ரிசல்ட் தான் வரணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. வந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிறது அவங்களுடைய நலன்ல நம்ம யோசிச்சு பண்ணும்போது நிறைய இருக்கும். ஏன்னா சோ மச் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதுல இருக்கு. என்ன ஃபேக்டர்ஸ்? இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப என்னுடைய வீடு வந்துட்டு சைதாப்பேட்டையில இருக்கு. இப்ப நான் சைதாப்பேட்டையில இருந்து தாம்பரத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா என்கிட்ட வாகன வசதிகள் எதுவும் இல்லை, நான் ட்ரெயின்ல தான் போகணும் அப்படின்னா நான் என்னுடைய வீட்டுல இருந்து சைதாப்பேட்டை ஸ்டேஷனுக்கு நடந்து நல்லபடியா போகணும். அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து கரெக்டா வரணும். ட்ரெயினுக்குள்ள எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது, யாருக்கிட்டையும் சண்டை பூசல் போடக்கூடாது, யாரும் எங்கிட்டையும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் டிரைவர் வந்து ட்ரெயின் டிரைவர் வந்து நல்லபடியா எந்த விபத்து இல்லாம நல்லபடியா தாம்பரத்துக்கு போய் ஓட்டணும், நிறுத்தணும், அதுக்கப்புறம் நான் இறங்கணும். இந்த சைதாப்பேட்டையில இருந்து தாம்பரம் போறதுக்கு இவ்வளவு ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. இப்ப இந்த கர்மத்துல பலன் வந்து பாத்தீங்கன்னா சோ மச் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ். நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்ன பண்ணிருக்கோம், அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மா, சொசைட்டியோடது, நாட் எல்லாம் கலந்துருக்கு. சோ மச் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ். அப்போ நீ நல்லது செஞ்ச அப்படின்னா உனக்கு நன்மை வரும், கெட்டது செஞ்சா உனக்கு தீமை வரும். ஆனா சிலது உடனடியா வரும், சிலது கொஞ்சம் தள்ளி வரும். அதனால நேர்மையா உண்மையா நீங்க செஞ்சீங்கன்னா இது எந்த விதமான மாற்றம் நிச்சயமா நம்மளுக்கு வெற்றி வரும். அது பகவான் நம்மளுக்கு என்ன கொடுக்கறோம் கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும். அதை பத்தி ஒண்ணுமே நம்மளுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. 2வது பாத்தீங்கன்னா இந்த உமங்கள்ல இன்னொரு விஷயம் பாருங்க.
இப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு ரெடி ரெக்டர் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் சார். இப்போ பாருங்க, உங்களுக்கு 24,000 ரூபாய் எனக்கு பென்ஷன் வேணும், 24,000 ரூபாய் எனக்கு வருஷம் வருமானம் வேணும் அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய சம் அஷ்யூர்ட் 3 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தா உங்களுக்கு 24,000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு 72,000 ரூபாய் வேணும் அப்படின்னா 9 லட்சம் ரூபாய்க்கு நீங்க பாலிசி எடுக்கணும். மாசத்துக்கு 6,000 ரூபாய் பென்ஷன். 24,000 மாசம் 2,000 ரூபாய், 72,000 மாசம் 6,000 ரூபாய். இல்ல சார் எனக்கு 6 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா நீங்க 75 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கணும், மாசத்துக்கு 50 ரூபாய். இல்ல சார் எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா 1.5 கோடி ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா 12 lakhs மாசம் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். சாய்ஸஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு தம்பு ரூல் பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பிரீமியம் கட்டுறீங்களோ அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு பென்ஷன் வந்து சேரும். 20 வருஷம் போட்டீங்க அப்படின்னா நீங்க கட்டுற பிரீமியம் மாதிரி 1.5 டைம்ஸ் வரும். 25 வருஷம் போட்டீங்கன்னா நீங்க கட்டுற பிரீமியம் மாதிரி 2 டைம்ஸ் உங்களுக்கு வரும். 30 வருஷம் போட்டீங்கன்னா நீங்க கட்டுற மாதிரி 2.5 டைம்ஸ் உங்களுக்கு வரும். இதுதான் அந்த ரெடி ரெக்னர். பாத்தீங்க அப்படின்னா எது வேணுமோ இந்த கஸ்டமர்கிட்ட பேசி சாய்ஸஸ் நம்ம கொடுக்கலாம். முதல்ல என்ன கொடுக்க போறீங்க, எவ்வளவு கொடுக்க போறீங்கன்னு நீங்க ஒரு முடிவு பண்ணீங்க. அதுக்கப்புறம் அவருடைய வருமானம், அவருடைய குடும்ப சூழல், அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு முடிவு பண்ணலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உமங்கோட உன்னத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம சொல்லி முடிக்கணும். மக்களுக்கு என்ன கிறிஸ்பா கொடுக்க முடியுமோ அப்படிங்கிற அளவுல நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே சார் தயவு செய்து நான் மீண்டும் சொல்றேன், இந்த பிபிடிக்காக நான் ரெடி பண்ண விஷயம் அல்ல. உண்மையா நேர்மையா நம்ம என்ன பண்றோமோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நான் பண்ணாததை நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஜெயிக்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை சார். நம்ம யோசிச்சு பாருங்களேன் சார், ஒருத்தர் 1000 அயோக்கியத்தனம் பண்றவங்களாம் நல்லா இருக்கா சார் அப்படின்னா அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான்னு ஒரு பழமொழி இருக்கு. பாத்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன வந்து சேரணுமோ அது எல்லாமே வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். நம்ம போயிட்டு வீட்டுல நம்ம மனைவி கொஞ்சம் சொல்லி பொழிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார்கிட்டயுமே நம்ம கோபப்பட மாட்டோம். ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான் சார். முன்னாடி ஜென்ம பண்ணதுக்கு இப்ப நம்ம அனுபவிக்கிறது உண்மைன்னா இப்ப பண்ண போறதுக்கு பின்னாடி அனுபவிக்கிறது உண்மை. சத்தியமா இல்ல கர்மா. அப்போ பண்றத வந்துட்டு நம்ம கர்மா பண்றத வந்துட்டு எப்படி நம்ம பண்ணணும். இன்னொரு தேவ ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எல்லாருமே கர்மா பண்ணு அப்படிங்கிறான். சோ இப்ப இந்த கர்மாவை நீங்க பண்ணீங்கன்னா ஒரே ஒரு சீக்ரெட் இருக்கு. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சப்ஜெக்டுக்கு உமங்க சப்ஜெக்டுக்கு ரிலவெண்ட் இல்ல, நமக்கு ரொம்ப ரிலவெண்ட். அதனால நான் சொல்லவே நினைக்கிறேன். இந்த 5 நிமிஷம் சொல்லலாமா? சரி, ஓகே, 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே சொல்லலாமா? சொல்ல இல்லைன்னா நெக்ஸ்ட் டே பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இல்ல சிலவா கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால பார்த்தேன். சரி ஓகே சார், ஓகே ரைட். அப்போ ஷார்ட்டா சொல்லுங்க அவ்வளவுதான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கர்மத்தை வந்து நம்ம யோகமா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. கர்ம யோகமா, அதாவது வந்து எல்லாத்தையுமே பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணி நான் பகவானே உங்களுக்காக இதை நான் செய்யறேன், ஒரு பூஜையை பண்றேன் அப்படியே பூஜை பண்ணா எவ்வளவு சிரத்தையா நம்ம பண்ணுவோம், எவ்வளவு பக்தியா பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாலிசிக்காரர்களும் அணுகி நம்மளுடைய சேவைகளை கொடுக்கும்போது அதோடைய பகவானுக்கு பூஜை பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிரசாதம் கிடைக்கும். அதே மாதிரி இதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை நம்ம பிரசாதமா எடுத்துப்போம். சில சமயம் நம்மளுக்கு வெறும் விபதி குங்குமம் தான் கிடைக்கும், சில சமயம் சக்கரை பொங்கல் கிடைக்கும், சில சமயம் சுண்டல் கிடைக்கும், சில சமயம் வடை கிடைக்கும், சில சமயம் பெரிய லட்டு கிடைக்கும். அதை பொறுத்து இருக்கு. இந்த வாய்ப்பை அற்புதமான இந்த 79வது செஷன் வாய்ப்பை திரு ராஜகோபால் சார் எனக்கு கொடுத்துருக்கார். ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சது என்னுடைய இதுல ஆத்மார்த்தமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வாய்ப்பு கிடைக்கட்டும், நிறைய பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பாலாஜி சார். கொஞ்சம் ஸ்க்ரீன் என்ன ஸ்டாப் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட. மிக சிறப்பு. அதாவது உமங்க வந்து இதுக்கு மேலே யாரும் எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது, நான் கேட்டதும் இல்லை. நான் இது வரைக்கும் பிளான் லான்ச் ஆனதுலேருந்து உங்கள் பெருமைக்கு வேண்டின்னு சொல்லலை. இவ்வளோ ஒரு தத்ரூபமாக அது புரிகிற மாதிரி ஒரு தமிழில் ஒரு இந்த இதையும் போட்டு இவ்வளோ ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் லிங்க் பண்ணி சினேரியோஸ் சொல்லி அது ரொம்ப சொல்கிறது. அந்த கதை நல்லா இருந்தது. வெள்ளிக்காசு தங்க காசு. ஸோ நண்பர்களே, இன்னும் அனதர் ஒரு 8 நிமிஷம் எடுத்துக்கலாம். கேள்விகள் இருந்தால் கிறிஸ்பா கேளுங்க. ஒன்லி உமங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வில் பி என்டர்டைன்ட். ரைட்டா? ப்ளீஸ். ஓகே சார், ஓகே சார். ஓகே. 5 minutes எடுத்துக்கலாம். 5 minutes. Okay. 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 5 minutes. Okay.
Floor is open. Ankuraj sir, Bharati madam, please take care. I am also here. நண்பர்களே, சந்தேகம் யாருக்குமே இல்லையா? சந்தேகம் இருக்கிறதா? தைரியமா எல்லாரும் நிறைய கேளுங்க. உமங்க வித்துட்டாங்க போல இருக்கு. குப்புசாமி சார் சொல்லுங்க சார். எல்லாரும் அன்மியூட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். வீட்ல டிஸ்டர்பன்ஸ் வராம சத்தம் வராம பாத்துக்கணும். நீங்களே ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசிக்கலாம். ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் குப்புசாமி சார் ப்ளீஸ். இதோ வந்துட்டேன் சார். சார் ரொம்ப அருமையா இருக்கு சார். கேசர் சார் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. பாலாஜி சார் நல்லா அருமையா சொல்லியிருக்காரு. இதுல எனக்கு இந்த போனஸ் விஷயம் கொஞ்சம் சார் சொல்ல முடியுமா? ஒரு 3 போனஸ் வரும் அப்படின்றாங்க சார். குப்புசாமி சார் கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் கட்டா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி வாங்க. வரோம் சார். உங்க ஃபேஸ் ஃபுல்லா தெரியல. இப்ப கொஞ்சம் இப்ப தெரியுதுங்களா சார்? இல்ல தெரியல, ஃபுல்லா தெரியலையே. ஃபுல்லா தெரியலீங்களா சார்? கொஞ்சம் இப்போ சார் இப்போ ஓகே சார். ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் இதுல ஒரு 3 போனஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க உமாங்ல. அதை சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்களேன். உமங் வந்து பாத்தீங்கன்னா சார், நீங்க வந்துட்டு நார்மலா 15 வருஷம் 20 வருஷம் போடும்போது உங்களுக்கு போனஸ் வந்து அக்குமுலேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பாலிசி மாதிரி இதுல வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. வருஷம் அந்த 8% உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வந்துட்டு இருந்தா கூட எல்ஐசி கிட்ட உங்க பணம் இருக்கிறதால அதுலயும் ஒரு போனஸ் வரும். அப்ராக்சிமேட்லி இப்ப கொடுக்குற போனஸ்ல ஒரு 30 to 40% வரும்ன்றத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா போனஸை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா கார்பரேஷன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் அது உங்களுக்கு வரும். பட் அப்பயும் போனஸ் சேரும், உங்களுடைய மதிப்பு உயர்ந்துட்டே இருக்கும் சார். அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சங்கர் சுப்ரமணியன் சார். Balaji sir, excellent. Your class as well as PPTs are excellent. நீங்க எப்போதுமே ஒரு முத்திரை பதிக்கிற ஆளு. அதாவது பக்தி சிரத்தையோட ப்ரிப்பேர் பண்ணிக்கீங்க. கரலையா? ஆமா, நீங்க சொல்லி கொடுத்தபடி நம்ம உங்களுக்கு வருஷத்துக்கு அந்த 365 10 வருஷம் 3650 இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் சொல்லி ஒரு பயங்காட்டினா தான் இந்த பிளானை எடுப்பாங்க. ஏன்னா உண்மையிலே கேரண்டீடா ஒரு ரிட்டர்ன் கிடைக்குதுங்கிறது உண்மை. அதை மக்களுக்கு புரிய வைக்கணும். இது நீங்க ஒரு டெட் ஃபண்ட் மாதிரி, கேரண்டீடு லாஸ் வராது. மியூச்சுவல் ஃபண்ட்ல லிக்விட் ஃபண்டுக்கு சொன்னீங்க மாதிரி இது டெட் ஃபண்ட் மாதிரி இருந்தாலும் நமக்கு நம்ம பணத்துக்கு எந்த விதமான லாஸ் வராதுங்கிறது உறுதியாக எடுத்து வைக்கணும். எக்ஸலண்ட் கிளாஸு. நல்லா நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய கைடன்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும். அது கேஎஸ்ஆர் சார் மூலயமா உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஆக்கிறோம். இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சிஓடி மெம்பர்ஸ் அண்ட் கேஎஸ்ஆர் சார் எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. யார் அந்த ஆப்போ F27 ஆப்போ யாரு? எல்லாமே நம்ம உண்மையை சொல்றோம். ஏன்னா உண்மைதான் சொல்லலைன்னா அவனை பயமுறுத்தின்றதுக்காக இல்ல, நம்ம சொல்ற உண்மை அவனுக்கு அது பயமா இருக்கு. ஐயோ இப்படி இருக்குமா அப்படின்னு அவன் இது பண்றான வழியே நம்ம யார்கிட்டையும் பயமா காட்டுறது இல்ல, உண்மையே சொல்றோம். அவ்வளவுதான் சார். உங்க பேர் என்ன சார்? ஆப்போ. என் பேர் சந்திரன் சார். சந்திரன் போட முடியாதா? பேசுங்க. சார் இது இயர்லி எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க சார் உமங்க. அது இப்ப பென்ஷன் மந்த்லியா கன்வெர்ட் பண்ணலாமா? அப்படி பண்ண முடியாது சார். இப்ப புதுசா போடுறதா பண்ண முடியும் சார். ஏற்கனவே போட்டதை பண்ண முடியாது சார். சரி சார். ஓகே சார். ஓகே. அருமை. உங்க கிளாஸ் அருமையா இருந்தது. இன்னைக்கு செய்யல, நீங்க ஒரு மாசத்துக்கு மட்டும் பண்ணீங்கன்னா இன்னொரு 11 பாலிசி அந்தந்த மாசத்துக்கு வர முடியுமான்னு நீங்க பண்ணுங்க. அது வேணா பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. மேற்கொண்டு உங்களால கட்ட முடிஞ்சா பண்ணலாம். ஓகே. தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. சோமநாதன் சார். சோமநாதன் சார், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். பாலாஜி சார். உங்க கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். அருமையா எடுத்தீங்க கிளாஸ். உமங்கல பிச்சு உதறீங்க. எல்லாமே பாயிண்டா எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க எனக்கு சார். இதுல வர்ச்சுவல் எஸ்டேட்டா கூட இது பண்ணலான்றது ஜீவன் ஆனந்த் மத்த பாலிசி தான் பண்ணிட்டு இருந்தோம். இதுவும் வர்ச்சுவல் எஸ்டேட்டுக்கு பண்ணலான்றது நீங்க தான் சார் சொல்லியிருக்கீங்க. அருமையான வெல்கம் சார். சார் இத ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன். ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு 60 lakhs கொடுத்தேன் சார் 3 years பேக் உமங்க. ஆக்சுவலி ஷீ த ஜாப். இப்போ அவங்க இப்போ பெய்ட் அப் பண்றது நல்லதா இல்ல ரெடியூசிங் சம் அஷ்யூர்ட் பண்ணி அவங்க ஏதோ ஒரு 5,000 ஒரு 6,000 இயர்லி மந்த்லி என்ன கட்டின்னு போவோம் சார். இப்போ அந்த அமௌண்ட் கட்ட முடியாதுன்றாங்க. வாட் இஸ் யுவர் சஜஷன் டு ரெடியூஸ் த சம் அஷ்யூர்ட் ஆர் லெட் இட் பி பெய்ட் அப் அண்ட் டேக் த மெச்சூரிட்டி டைம்?
பார்த்தது. இப்போ அவருக்கு வயசு என்ன சார்? அவருக்கு நீங்க சொல்றவருக்கு வயசு சார்? நாட் அவர் வந்து இல்ல சார், ஷி இஸ் 28 ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. 28. எத்தனை வருஷமா கட்டிட்டு இருக்காங்க? இப்பதான் 2 இயர்ஸ் 3 குவார்டர் கட்டியிருக்காங்கன்னா டோட்டலா 15 குவார்டர்லி கட்டியிருக்காங்க சார். 15 குவார்டர்ல. ஏன் இப்ப திடீர்னு கட்ட முடியலன்னு சொல்றீங்க? பிசினஸ் இல்லையா, வேலை இல்லையா? ஹையர் ஸ்டடீஸ் பண்றாங்க கொஞ்சம். அது இல்லாம ஷி இஸ் நாட் ஒர்க்கிங். ஆக்சுவலா அவங்களால முடியல. அப்போ வந்து ஏதோ மூட்ல எடுத்தாங்க. இப்போ அவங்களால முடியல பணம் கட்ட. ஏன்னா இன்கம் இல்ல ஆக்சுவலி. அதுக்கு என்னை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா 2 சாய்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். முதல் சாய்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு பெய்டப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வருதாங்கிறத நம்ம செக் பண்ணோம். அந்த வருஷத்தை மட்டும் பாத்துங்க, அப்பதான் அதை பண்ண முடியும். என்னுடைய சஜஷன் 2ங்கிறதோட 3 வருஷம் கட்டிங்கன்னா அந்த மாதிரி விடுறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 வருஷம் அவங்களை கட்டாமையே விட்டுட்டு, சப்போஸ் 3 வருஷத்துல அவங்களுடைய நிலைமை மாறிச்சுன்னா அவங்க சேர்த்து கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கட்டிட்டு கூட அவங்க லோன் போட்டுக்கலாம் இல்ல? ஏன்னா இப்போ 3 வருஷம் கட்டா லோன் கம் ரிவைவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் அவங்க எங்க வெளியில கட்டா கூட இதுல இருந்து லோன் எடுத்துக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. ஏன்னா வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அப்படியே இறங்கி போக போகுது இல்ல. எல்லாருக்குமே சூழல் அப்படி வரும். பட் ஆனா அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. என்னை பொறுத்தவரை 2வது ஐடியா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நம்புறேன். கொஞ்சம் 2 வருஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்க பரிசீலனை. 2வது அவங்க வந்து இப்போ 3 வருஷத்துக்கு கூட கட்டாம ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கேப் ஆயிடுது சார். குவார்டர்லி கட்டவே இல்லை. இப்போ கூட இதா இருக்கு. அதுதான் லோன் எடுத்து பண்றதுக்கு முடியாது. அப்படியே விட்டுட்டாமா, இல்லைன்னா ரெடியூசிங் சம் அஷ்யூர்ட் லெட்டர் கொடுத்து. அது இப்போதைக்குள்ள கண்டிஷன் நீங்க இப்பதானே பழைய கண்டிஷன் 3 வருஷம் கட்டிருக்கணும்னு இருக்கு. இப்பதான் உங்களுக்கு 2 வருஷமா மாத்தினா பழைய கண்டிஷன் படி கட்டலன்னா வேஸ்ட் ஆயிடுமே சார். வேஸ்ட் ஆயிடும். அதுதான் யோசனை பண்ணேன் சார். அதான் வேஸ்ட் ஆயிடும். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே சார். அதனால கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்ல ரேட் அப்படி ரொம்ப முடியல நீங்க சொல்ற மாதிரி அது எல்ஐசில இப்ப ரெடியூசிங் வாய்ப்பு இருக்கான்னு கேளுங்க. ஏன்னா அந்த 945 840 அந்த கொஞ்சம் பிரான்ச் கேட்டுட்டு பண்றது நல்லது சார். பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணி கொடுங்க. ரெடியூசிங் பண்றது நல்லது. வாய்ப்பு இருக்கு, ரெடியூஸ் பண்ணலாம். பட் அது வாய்ப்பு இருக்கு. அது பெட்டரா இது பெட்டரான்றத நான் உங்களுக்கு சஜஷன் பண்ண முடியுதா பண்ணி கொடுத்துருங்க. ஓகே 1 வருஷம் தான் கட்டிருக்காங்கன்றீங்க. அதனால பண்ணி கொடுக்கறது நல்லதுதான், தப்பு இல்லை. இல்லைன்னா கமெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னுக்கு கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. கொஞ்சம் ப்ரீ பண்ண முடியுமான்னு பாருங்க. எஸ் ஓகே சார். தேங்க்யூ. காந்திலால் சார் பேசுங்க. பிரபு சார் வெயிட் பண்ணுங்க, வர வெல்கம். காந்திலால் சார். வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். அது உமங்க பத்தி அந்த வீடியோ போட்டிருந்தீங்க, ரொம்ப கிளியரா இருந்தது. தெளிவா A to Z ஃபுல்லா கவர் ஆயிருந்தது. எனக்கு என்ன கிளாரிபிகேஷன்னா, இப்ப நமக்கு 745 மாறினதுக்கு அப்புறம் சரண்டர் வேல்யூ இஸ் பேயபிள் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர்ன்ற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுமா? எஸ் அது உண்மைதான். ஃபர்ஸ்ட் இயர் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம். ஒன் ஃபுல் இயர் பிரீமியம் கட்டிக்கலாம். பெரிய வேல்யூ கிடைக்கும் சார். ஒரு வருஷம் கழிச்சு பண்ணலாம்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அது இல்ல இருக்கு. ஏன்னா அதுதான் அது நம்ம கொஞ்சம் ஒரு டவுட்டா இருந்தது. இருக்கு சார், பண்ணலாம் சார், பண்ணலாம். ஓகே ஃபைன் சார், ஃபைன். பிரபு சார் பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. கிளாஸ் நல்லா இருந்தது. காலேஜ் நல்லா இருந்தது கிளாஸ் எல்லாம். ஒரே ஒரு டவுட். இப்போ 6 மந்த் ஆயிருக்கு. குழந்தை பிறந்து 6 மந்த் ஆயிருக்கு. ஓகே. ஹலோ. அந்த பர்த்டேக்கு பண்ண முடியுமா பாலிசி? பண்ணலாம் சார். ஒரு 20 இயர்ஸ் பிளான் போட்டுருங்க. ஒரு 20 வருஷம் பிளான் போட்டீங்கன்னா இந்த குழந்தையோட 20வது வயசுல இருந்து வந்துட்டே இருக்கும் சார். டேட் ஆஃப் பர்த்ல கொடுக்க முடியுமா? அந்த ஒரே நிமிஷம் பாலாஜி சார். டேட் ஆஃப் பர்த்ல கொடுக்க முடியும்னு இப்ப ரீசன்ட் சர்க்குலர் வந்திருக்கு சார். நீங்க பண்ணலாம். அதுதான். ஓகே थैंक यू சார். சார் அடுத்து ஜட்டிசி ட்ரைனிங் வந்துட்டு இருக்கு சார். சென்னை வரேன் சார். கால் பண்றேன். கால் கே சார் சார் கூப்பிடுறேன் சார். கால் பண்றேன் சார். சூப்பர். ஓகே சார். கிளம்பிட்டேன் சார். தேங்க் யூ. மாரிமுத்து காரைக்குடி அதோட முடிச்சுக்கலாம். மாரிமுத்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கேக்குதா? உங்க ஃபேஸ் தெரியலையே. வணக்கம். வாழ்க சார். ஃபேஸ் தெரியல. இப்ப தெரியுது. வீடியோ ஆன்ல தான் சார் இருக்கு. வீடியோ இல்ல, ஆன்ல இல்ல. தெரியுதா சார்? இப்ப தெரியுது. பேசுங்க. ஆன்ல தான் சார் இருக்கு. பேசுங்க சார். பேசுங்க, தெரியுது. இப்ப ஜீவன் உமங்குக்கும் ஓகே சார். ஜீவன் உமங்குக்கும் உற்சவுக்கும் இப்போ 8% உமங்கு, உற்சவ் 10% சார்.
இப்போ பாலிசி ஹோல்டர்கிட்ட இப்போ எப்படி சார் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றது, ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் வந்து இப்போ 8% உமங் வந்து மெச்சூரிட்டியில நாமினிக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா போதுமா சார்? ரெண்டுக்கு வேரியேஷன் எப்படி? உமங்க்கு 8%, உற்சவுக்கு 10%. எனக்கு கொஞ்சம் சரியா புரியல சார், கேளுங்க. இல்ல அதாவது உமங்ல வந்து மெச்சூரிட்டியில பணம் கிடைக்கிறது, இதுல வந்து உற்சவ்ல வந்து இறந்து போனால் பணம் கிடைக்கிறது. ஏன்னா 100 வயசு வரைக்கும் இருந்தா உமங்கல மெச்சூரிட்டி கொடுத்தாலும் இல்லையா? இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு 2-3 இந்த பாயிண்ட் யூஎஸ்பி பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேக்குறாரு. அதானே சார்? அதானே கேக்குறீங்க? ஆமா சார், ஆமா சார், தேங்க்யூ சார், கரெக்ட் சார். இப்போ உமங் பொறுத்த வரையிலும் பாத்தீங்க அப்படின்னா சார், மெச்சூரிட்டி வந்து 100வது வயசு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு அந்த 100வது வயசு வந்து 100 வயசு வரணும்? ஏன்னா இப்ப லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் ஏறிட்டு இருக்கு இல்லையா? அதனால 100 வயசு வரல அவருக்கு பென்ஷன் கிடைக்கும், 100 வயசுல அவருக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். உற்சவோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா 120 வயசு ஆனாலும் அந்த உற்சவ்ல அதுல உண்டு. அதுல வந்து மெச்சூரிட்டி கான்செப்ட் கிடையாது. ஆனா ரெண்டு கான்செப்ட் இருக்கு, எப்ப வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆமா சார், அது சொன்னா போதுங்க. ஓகே சார், வந்து நீங்க வந்து சார் நம்ம அன்னைக்கே நம்ம டிஃபரன்ஸ் இன் ப்ரீமியம் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். யார் செக்மெண்ட்டுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுக்கணும். ஏன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி 100 வயசு வரைக்கும் இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ எல்லாருக்கும். அது ஒன்று. அதனால உற்சவ் கொடுக்க வேண்டாம் சொல்ல வரல. உற்சவ் 10%, அதுக்கு ப்ரீமியம் வேற, இதுக்கு ப்ரீமியம் வேற. நம்ம போட்டு காமிச்சோன்னு நினைக்கிறேன், நான் அந்த பட்டிமன்றத்தில் போட்டு காமிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு தடவை அந்த யூடியூப்பையும் பாருங்கள். செல்லிங் பாயிண்ட்ஸ் நம்மளே வந்து எது பெஸ்ட்டுன்னு அப்படி கேட்கக்கூடாது, ரெண்டுமே பெஸ்ட்டு அப்படின்னு தான் நம்ம முடிவே கொடுத்துருக்கோம். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்ச பிளான் இல்லை. எனிவே தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒண்டர்ஃபுல் செஷன் மிஸ்டர் பாலாஜி சார். ஐ வுட் நவ் ரெக்வஸ்ட் அவர் காந்திலால் சார் டு ரெண்டர் vote of thanks. தேங்க்யூ சார். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. அதுல நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும்ன்றத ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கீங்க. மற்றபடி இப்ப இந்த புதுசா அந்த உமங்ல 30 டேஸ்ல இருந்தே நம்ம கொடுக்கலாம். இந்த 15 இயர்ஸ் 3 வருஷம் கழிச்சு இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்ற அந்த புது அப்டேஷனை கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி எப்படி வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஹவு இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், டெய்லி அந்த சாப்பாடுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற கணக்கை கால்குலேஷன் போட்டு ரொம்ப அருமையா கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், அது எல்லாருக்குமே பொருந்தும். மற்றபடி வெர்ச்சுவல் எஸ்டேட்ன்றதையும் எப்படி நீங்க நமக்கு அதுல பெனிஃபிட்டா இருக்குன்றத எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கீங்க. அதுமாதிரி அந்த தம் ரூலை வந்து கிளியரா சொல்லியிருக்கீங்க. 15 இயர்ஸ்னா 1 டைம், 20 இயர்ஸ்னா 1.5 டைம்ஸ், 25 இயர்ஸ்னா 2 டைம்ஸ், 30 இயர்ஸ்னா 2.5 டைம்ஸ் ஆஃப் த பிரீமியம் வில் பி த பென்ஷன்ன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தெளிவா அருமையா சொல்லியிருக்கீங்க. இன்னும் அடுத்த வருகின்ற செஷன்ல இன்னும் இன்டெப்தா இன்னும் நிறைய எடுக்கணும்ன்றத எங்க டீம் சார்பா உங்ககிட்ட ரெக்வஸ்டா கேட்டுக்கிறோம். நம்ம அனைத்து முகவர்களும் சார் சொன்னதை கொஞ்சம் இன்டெப்தா இன்னும் 1க்கு 4 தடவை யூடியூப்ல பாருங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா உமங்க வந்து நம்ம ரொம்ப நல்ல மாதிரியா எல்லாருக்குமே செய்யற கடமையா இருக்கும். மற்ற பாலிசியை விட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ன்றது வயசான காலத்துலதான் ரொம்ப நமக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் தேவை. அதை நம்ம கரெக்டா கொடுத்தா கண்டிப்பா சார் சொன்ன மாதிரி we will be blessed. கர்மா வந்து நமக்கு உண்மையாலே நல்ல விதமான பலன்களை கொடுக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் சார். அனைத்து முகவர்கள் சார்பிலும் உங்களுக்கு கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஒரே ஒரு சொல்றேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த எல்ஐசி கார்ட்ஸ் அதுல வந்து நம்ம ஏஜென்சி ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்ஐசி ஏஜென்ட்டும் நம்ம ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து இந்தியா முழுக்க எந்த முகவரா இருந்தாலும் நீங்க எனக்கு சிபாரிசு பண்ணலாம், அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நமக்கு குறிப்பா அந்த ஏஜென்சிக்கு என்ன லாபம்னா, எல்ஐசி கார்டு வந்துட்டு எந்த விதமான மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஆனுவல் சார்ஜும் கிடையாது, ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது. ஒன்லி அந்த எல்ஐசி கஸ்டமருக்கு இந்த சிவில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அந்த எல்ஐசி கார்டு மூலியமா அந்த பிரீமியத்தை கட்டினா அடிஷனலா ஒரு 2% ரிவார்டு கிடைக்கிறது எல்ஐசி பிரீமியத்துக்கு மட்டும். அந்த ரிவார்டை வந்து அவங்க பில்லுலையும் கழிச்சிக்கலாம், பொருள்காவும் வாங்கிக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம். இது அடிஷனல் டிஸ்கவுண்ட் மாதிரி நம்ம கஸ்டமருக்கு சொல்லலாம். ஸோ எல்லாம் கண்டிப்பா அவங்க எல்லாம் கார்டு யூஸ் பண்ணுவாங்க.
நிச்சயமா அதை நீங்க சொல்லலாம். உங்களுக்கு கார்டு ஏஜென்சி தேவைப்பட்டதுன்னா ராஜகோபால் சார்ட்ட சொல்லுங்க, நம்பர் தருவாரு. குரூப்லயே இருக்கும், நீங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ. நம்பர் குரூப்ல போட்டு விடுறேன். பாலாஜி சார் 3 லெட்டர்ஸ்ங்கிற மாதிரி 3 லெட்டர்ஸ் யூவா இப்போ எல்லாம் வந்து நம்ம கிளாஸ் அம்மா அருமையா அங்கராஜ் சார் யூ எடுத்தாரு. இப்போ இது வேற இவங்க பத்தி பேசிட்டாரு. இன்னொன்னு யூ இருக்கு. ராஜகோபால் சார் அங்குராஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அங்குராஜ் தான் பேசுறதுக்கு. ஆமா பேசுங்க அங்கராஜ் சார். அப்பதான் அவருக்கு ஹேண்ட் பண்ணல. இல்ல சார் எனக்கு கொஞ்சம் மைக் ப்ராப்ளம், அதனால தான் ஆரம்பத்துல இருந்து பேசல. சரி சார் இப்ப கிளியரா இருக்கா வாய்ஸ்? தெளிவா இருக்கு சார். ஓகே சார். சார் அந்த உமங் வந்துங்க சார் எப்பவுமே அது டாப் மோஸ்ட் பிளானுங்க சார், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப அற்புதமா நீங்க சொல்ற அந்த 7.5 லட்சம் சம்ம சூடு வந்துங்க சார். நான் உமங் வந்து 30 வருஷம் இருந்தப்பவே குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஒரே ஃபேமிலியில ஒரு கூட்டு குடும்பத்துல 7 பாலிசி நான் கொடுத்துருக்கிறேன். அப்ப நல்லா போச்சுங்க சார். இப்பவும் அந்த விர்ச்சுவல் கிரியேஷனுக்கு வந்து அந்த பிளான் தான். ஏன்னா அசட் கிரியேஷன் பண்ண பிறகு அசட்டுடைய வேல்யூ எவ்ரி இயர் ஏறும் அந்த போனஸ்ல. அதை நம்ம சொல்லி ஈஸியா பண்ணலாம். அதை நம்ம அழகா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சூப்பர் சார். தேங்க்யூ. நிறைய பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சேன், பட் எனக்கு கொஞ்சம் மைக் ப்ராப்ளம்னால நான் பேச முடியல. நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணி எல்லாம் காமிச்சோம். இருந்தாலும் வசிஷ்டர் வாயால வரணுங்கனால தான் அவர் இன்னைக்கு கொண்டு வந்து என்ன ஏன்னா பெரிய ஒரு உற்சவமாவே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி இந்த 3 யூ கான்செப்ட் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து எங்க குரூப் சார்பாக யூலிப் சாம்பியன்ஸ் ஒரு குரூப் ஆரம்பிக்க போறேன். எங்க சிஓடி மெம்பர்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணல. யூலிப் நீங்க நிறைய வித்தீங்கன்னா உங்களுக்குலாம் யூ வில் பி சூட்டபிளி ரிவார்டட் டு சம் எக்ஸ்டெண்ட். அட்லீஸ்ட் we will be able to give some certificate. ஓகே, ஒன்று யூலிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 3 யூஸ் உற்சவ், உமாங், யூலிப்ஸ். யூலிப்னா எனி பிளான். ஸோ 3 யூஸ். இந்த மாதிரி நம்ம எல்லாரும் யூனா நீங்கள் உங்களை நான் சொல்கிறேன். அதனால் யூ ஹாவ் டு செல் 3 யூஸ். அவ்வளோதான். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மிச்ச பிளான் வைக்கக்கூடாதுன்னு இல்லை. த அன்டாப்டு மார்க்கெட் யூலிப் நிறைய இருக்குது. நல்ல என்ஏவி போயின்னு இருக்கு. தட் இஸ் அ மெசேஜ் ஐ வாண்டட் டு கன்வே ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் இப்போ நம்ம குரூப்பில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் இண்டெக்ஸ் ப்ளஸ்லாம் கொடுத்தேன் அப்படின்னு. நானே இந்த ஒரு லாஸ்ட் 15 டேஸில் 4 யூலிப் கொடுத்துருக்கேன். ஓகே, என்னை பொறுத்தவரை சிங்கிள் ஒரு ஆள் நான் 4 யூலிப் கொடுத்து எனக்கு பெரிய விஷயமா தெரியறது. நிறைய ஜாம்பவான்ஸ்லாம் இருப்பீங்க. எல்லா யூலிப்பும் கொடுங்க. நிவேஷ் ப்ளஸ் ஆட்டோ இதுவாட்டம் மார்க்கெட் இஸ் இப்போ வந்து டல்லாக இருந்தால் கூட இட் வில் கோ. இது யூலிப்பில் ஒருத்தர் ஒரு 10 வருஷம் ஸ்டே பண்ணியாச்சுன்னா ஹிஸ் மணி வில் பி டபுள்டு. இந்த மெசேஜ் அப்கோர்ஸ் தோ இட் இஸ் not a ULIP class, but I wanted to convey this message. Wish you all the best. Thank you so much, Balaji sir, for your precious time in imparting knowledge to our own league group members. It is a fantastic session. நீங்க வந்து லட்சியா நிறைய கொடுத்துருக்கீங்கன்னு மேடம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இன்ட்ரோடக்ஷன்ல. we request you to take one full session on Lakshya maybe in the month of April. Okay, sir? I think my COT members will agree to this suggestion. We will be approaching you, sir. Thank you so much, Mr. Balaji, and all the members for staying with us now. Though it is a bit 5 minutes delayed, but it is very, very useful and wonderful session. I am sure you will be able to sell more number of Umang, Utsav and Ulips before 31st March 2026. அதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ நிறைய என்ஓபிஸ் இருக்கணும், ப்ரீமியம் இருக்கணும், மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்கள் 3 months 9 months பெர்ஃபார்மன்ஸ் எல்ஐசினோட பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே இருக்காது. ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து அப்படியே 5 times ஆகணும் ஃபுல் இயருக்கு. தட் இஸ் அ மெசேஜ் ஐ வாண்டட் டு கன்வே த்ரூ திஸ் குரூப். ஓகே, ஸோ தட் அவர் ஆர்கனைசேஷன் வில் க்ரோ, வி வில் ஆல்சோ க்ரோ, அவர் கஸ்டமர்ஸ் ஆல்சோ வில் க்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குட் நைட். குட் நைட். Thank you, sir. Thank you. Thank you all. Good night.